ஓகே, இப்போ கொஞ்சம் பெட்டராக கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்குதுங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, 1:2 மட்டுமே போங்க அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது. அதாவது ஒரு பிகினரால் 1:2 இங்கே லெஃப்ட்டில் தெரியுது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:1, 1:2, 1:3, 1:4 இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இது வந்து நம்ம ஒரு ரூபா ரிஸ்க் வைக்கிறோம் அப்படின்னா ரிவார்டு வந்து எவ்வளோ ருபீஸ் வந்து டார்கெட் வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ ₹1 ரிஸ்க் வைக்கிறோம் அப்படின்னா ₹1 ரிவார்டு. அந்த மெத்தட் படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வின் ரேட் இருக்குது, சக்ஸஸ் ரேட் இருக்குது அப்படிங்கிறது மேலே தெரியுது. ஸோ இப்போ நம்மளுடைய கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா 1:2. இது ஏன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பிகினர் இதை ஃபாலோ பண்ணுறது ஈஸி மீன்ஸ் நம்ம ஒரு ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளே மேக்ஸிமம் நமக்கு டார்கெட் அப்படிங்கிறது போயிடும். ஸ்டாப் லாஸ் அப்படின்னா வித்தின் ஒரு 2 to 3 டேஸ்லேயே வந்துடும். ஸ்டாப் லாஸ் ஒரு 5 நாள் ரொம்ப பேட்லியாக இருக்குன்னா ஒரு 5 to 10 நாளுக்குள்ளே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்துடும். மார்க்கெட் ரொம்ப சைட்வேஸில் இருக்குது, ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸில் டார்கெட் போதா அதிகபட்சம் 30 நாள் எடுத்துக்கும். ரொம்ப சீக்கிரமாக வந்துன்னா ஒரு 5 நாள் 8 நாள் 10 நாளைக்குள்ளே டார்கெட் போயிடும். ஸோ அப்போ வந்து ஒரு பிகினரால் இது ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணலாம். இதே ஒரு பிகினர்கிட்ட போயிட்டு 1:5 ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். 1:5னா என்ன, நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுப்பீங்க, இந்த ரேஞ்சில் வந்து என்ட்ரி எடுப்பீங்க. ஸ்டாப் லாஸ் இங்கே எக்ஸாம்பிளுக்கு இங்கே போடுறீங்க அப்படின்னா 1:5 அப்படின்னா இது இவ்வளோ தூரம் வரும். இதுதான் 1:5. அப்போ மார்க்கெட் இவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும். ஸோ அப்போ ஒரு பிகினராலேயோ இல்லை புதுசாக ஒருத்தர் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறாங்களா அவங்களால வந்து இதை ஹோல்டு பண்ண முடியாது. 1:2னா இவ்வளோ தான். ஸோ அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கா, இது கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடும். நமக்கு இது வந்து சக்ஸஸ் ரேஷியோவும் கொடுக்கும். எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அப்படின்னா, மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க இல்லையா, ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 4 ட்ரேடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாலே 40% வின் ரேட்டில் நமக்கு வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ அதுதான் 1:2. ஸோ அதுக்கு தான் இதை மெத்தடை சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ 1:3, 1:4, 1:5லாம் கொஞ்சம் நீங்கள் சைக்காலஜிக்கலாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் ஒரு 6 months நீங்கள் கண்டினியூஸாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி ஓரளவு உங்களுக்கு வந்து அந்த சைக்காலஜி பில்ட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ரிஸ்க் ரிவார்டுக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அப்போ விச் மீன்ஸ் நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 4 ட்ரேடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாலே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு மட்டும்தான் நம்மளுடைய வின் ரேட் அப்படிங்கிறது கூடும். ஸோ மினிமம் 4 ட்ரேடில் ஜெயிச்சாலே, அதாவது 6 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் வாங்கி 4 ட்ரேடு வந்து டார்கெட் போனாலே நம்ம வந்து 1:2 அப்படிங்கிற அந்த மெத்தடில் ப்ராஃபிட்டபுளாக இருப்போம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ட்ரி எடுத்து 1:2 வந்து நேற்று எவ்வளோ ஸ்டாக்ஸில் டக்குன்னு எவ்வளோ சீக்கிரம் போச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ 1:3, 1:4க்கு எவ்வளோ தூரம் டைம் எடுத்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகே, இப்போ நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பேட்டர்னோட நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். சரி, நேற்று போய் கோத்ரூ பண்ணிங்களா, நம்மளுடைய பேட்டர்ன்ஸ் வந்து இது பண்ணிங்களா, கண்டினியூ பண்ணிங்களா, எதுவும் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்களா, எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்களா? சரி, நேற்று எந்த ஸ்டாக்ஸில் விட்டோம் நம்ம பார்த்துட்டு, நம்ம எந்த ஸ்டாக்ஸில் விட்டோம், ஏதாவது ஒரு ஸ்டாக் சொல்லுங்கள் நேற்று மாதிரி. ஆஸ்ட்ரல் லிமிட்டடுங்களா? ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். அதாவது இப்போ நம்ம வந்து இதை வந்து எங்கே பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம வந்து ஃபஸ்ட் நம்மளுடைய கண்டிஷன் படி, இப்போ கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டிங்கன்னா நேக்கடி சார்ட்லேயே பார்த்துருலீங்க. ட்ரெயின் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் மீன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும், இந்த சார்ட்டில் வந்து மார்க் பண்ணி பழகணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெத்தட் படி கிளியராக நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கணும். கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ரெட் வரணும். நேற்று நம்ம பார்த்த மாதிரி ஃபஸ்ட் கேண்டில் ரெட் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆமாம், ரெட்டு. செகண்ட் கேண்டில் க்ரீன், சைஸ் டசன்ட் மேட்டர். ஸோ ரூல்ஸ் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கணும். இங்கே வந்து ஃபஸ்ட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, செகண்ட் கேண்டில் க்ரீனு. அதே மாதிரி செகண்ட் கேண்டிலுக்கும் 4th கேண்டிலுக்கும் விக்கு கேப் இருக்கணும். ஸோ இது வந்து காமன் ரூல். இந்த ரூலை வந்து நம்ம வயலேட் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி பார்த்துட்டோமே சார் உடனே என்ட்ரி எடுக்கலாம்னா இங்கே நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டிங் செட்டப் வந்து நம்ம நோட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய வேலை. சரி, ஓகே, நம்ம வந்து இதை நோட் பண்ணுறோம். இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் நோட் பண்ணுறேன். இவ்வளோ தான் விஷயம். அப்போ நான் தேவையான விஷயத்தை மட்டும் நான் பார்த்து வச்சுட்டு வேறு எதுவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணல. இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணல. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் எனக்கு வந்து எப்போ அடுத்த மீட்டிங் வந்து எனக்கு இந்த ரேஞ்சில் எப்போ வருதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லியில் நான் என்ட்ரி போகிறேன்.
ஓகேங்களா. இது வந்து நான் வீக்லி அனாலிசிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி, சரிங்களா. இப்போ வீக்லினா அதை அப்படியே விட்டுறணும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி டே 2லேருந்து அதான் சொல்கிறோம், அனாலிசிஸ் வீக்லியில் பண்ணுங்கள், என்ட்ரி டெய்லியில் பாருங்கள். அதுதான் கொஞ்சம் ஹை சக்ஸஸ் ரேஷியோவாக இருக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தளவு. அப்போ எக்ஸாக்டாக வந்து எனக்கு இந்த ஜோன் வந்து கிடச்சிருச்சு. இந்த ஜோனில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பையிங் செட்டப் ஏதாவது கிடைக்கணும். பையிங் செட்டப்னா என்ன, இந்த கேண்டில், அதாவது இந்த புல்லிஷ் கேண்டில் 6 ஏதாவது ஒன்று கிடைச்சாலே போதும். ரஃப்லி ரிஸ்க் ரிவார்டு எனக்கு சூட் ஆச்சு அப்படின்னா நான் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். இதுதான் நம்மளுடைய ரூல். அப்போ நான் பார்க்குறேன், எனக்கு வந்து இங்கேயே ஃபஸ்ட்டு வந்து பையிங் கேண்டில் கிடச்சிச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிங் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்ன் கொஞ்சம் ரிசம்பிளாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரிஸ்க் ரிவார்டு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஜோனுக்கு உள்ளே கிடச்சதுனால இந்த ஜோனுக்கு கீழே வந்து என்னால் மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சுக்க முடியுது. அப்போ பெரிய ஸ்டாப் லாஸ் இல்லை, 4% தான். ஓகே, ஃபேர் ஸ்டாப் லாஸ். இப்போ 1:2 அப்படின்னு நான் ஏன் பண்ணுறேன். 1:2னா என்ன, நான் வச்ச ஸ்டாப் லாஸுக்கு எனக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு இப்படி இருக்கும். ஸோ நான் இங்கே பார்க்குறேன் 4% வைக்கிறேன்னா 8% என்னுடைய டார்கெட்டு. ஓகேவா. ஸோ அது வந்து எனக்கு ரிஸ்க் ரிவார்ட் 2 அப்படிங்கிறது இங்கே கன்ஃபார்ம் பண்ணுது. கிளியராக நமக்கு என்ட்ரி கிடச்ச டேட்லேருந்து எத்தனை நாளில் போயிருக்கு, ரஃப்லி 2, 3, 4, 5, 6 6 நாளில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1:2 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் விஷயம். வேறு ஏதாவது ஸ்டாக் சொல்லுங்கள். சார் வேறு ஸ்டாக் யாராவது சொல்லுங்கள், கொஞ்சம் சவுண்டா. பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஓகே, ஒரு 4 ஸ்டாக் பார்த்துட்டு ஸ்டாக் செலெக்ஷன் போயிடலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஏன்னா நம்ம எல்லாம் படித்து முடிச்சுட்டு எந்த ஸ்டாக்கில் நம்ம அப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அது ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிடும், சரிங்களா. ஸோ இன்னொரு நான் சொல்ல வந்துட்டேன். இப்போ மார்க்கெட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த இன்ஸ்டியூஷனல் ட்ரேடிங் மெத்தட்ஸை நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா, இன்ஸ்டியூஷனல் பையிங் செல்லிங் ஜோன் எங்கே நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சப்போர்ட் ஏரியானா, மார்க்கெட் வந்து மேலேருந்து கரெக்ட் ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 days சைட்வேஸில் இருக்குது. அப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்யூமுலேஷன் பேஸை முடிச்சுட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே போகுது, சரிங்களா. அந்த ரூலை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த பேஸை வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. இதை வந்து கரெக்ஷன் பேஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அக்யூமுலேஷன் பேஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம அக்யூமுலேஷன் பேஸ்ன்னு சொல்லுவோம். அது கீழே இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத இங்கே மார்க்கெட் எப்போ நம்மளுடைய அக்யூமுலேஷன் பேஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலே ட்ராவல் ஆகுதோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பல்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேஸ்லாம் உங்களுக்கு டே 2லேயே சொல்லியிருக்கோம், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் முடிஞ்சு இன்னொரு பேஸ் முடியுது இல்லையா. இப்போ நமக்கு வந்து கரெக்ஷன் பேஸ் வருது, கரெக்ஷன் பேஸ் முடிச்சுட்டு இம்பல்ஸ் பேஸ் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்கேயும் வருவாங்க, சரிங்களா. இங்கே தான் இம்பல்ஸ் பேஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கேயும் வருவாங்க. அதே மாதிரி இம்பல்ஸ் பேஸ் முடிஞ்சு அக்யூமுலேஷன் பேஸ் முடிஞ்சு இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இங்கேயும் வருவாங்க. அதே மாதிரி கரெக்ஷன் பேஸ் எங்கே கம்ப்ளீட்டாக முடியுது, இங்கே தான் கரெக்ஷன் பேஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக முடியுது, இங்கேயும் வருவாங்க. அப்போ கரெக்ஷன் பேஸ் கண்டினியூ ஆகுது அப்படின்னா இங்கேயும் வருவாங்க. இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம எங்கே இந்த ரூலை வந்து அதிகமாக ஹை அக்யூரசி எனக்கு வேணும், நான் இதை வந்து எங்கே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேஸ் முடிஞ்சு இன்னொரு பேஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ரேஞ்சில் இவங்களுடைய அவங்க வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ கரெக்ஷன் பேஸ் வந்து இங்கே முடியுது அப்படின்னா முடிகிறதுக்கு காரணமாக எங்கே வந்திருப்பாங்கன்னா இந்த ரேஞ்சில். அப்போ ஒரு பேஸு இன்னொரு பேஸுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய இடத்துல இவங்களுடைய ப்ரெசன்ஸை நம்ம பார்த்தோம்னா அந்த ரேஞ்ச் இவங்களுக்கு ரொம்ப ஹை அக்யூரேட்டாக வேலை பார்க்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இது மிட் ஆஃப் த ட்ரெண்டில் அவங்க வந்திருப்பாங்க. மிட் ஆஃப் த ட்ரெண்டில் அவங்க வந்திருப்பாங்கன்னா அதுவுமே நல்லா வேலை செய்யும். ஆனால் இதை கம்பேர் பண்ணும்பொழுது, இந்த ரேஞ்சை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ரேஞ்ச் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக ஆக்ட் ஆகும். ரீசன், ஒரு பேஸையே கண்டினியூஸாக மாற்றுறாங்க. இது நாள் வரைக்கும் கண்டினியூஸாக மார்க்கெட் ஃபாலிங்கில் இருந்தது இல்லையா, அதை மொத்தமாக வந்து ஃபாலிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு அப்ரைஸ் மூவ்மெண்ட்டு கொண்டு வராங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பேஸ் இன்னொரு பேஸுக்கு எங்கே சேஞ்ச் ஆகுதோ அந்த ரேஞ்சில் அவங்கள பார்க்கணும். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் வீக்லி சார்ட்டில் இருக்குது, ஓகேவா. ஸோ நம்ம ட்ரெயின் ஆகிட்டோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே டெய்லியில் அப்ளை பண்ணி டெய்லியில் நீங்கள் வந்து ட்ரெயின் எடுக்கலாம். ட்ரெயின் ஆகலை அப்படின்னா ட்ரெயின் ஆகுற வரைக்கும் நீங்கள் வந்து மினிமமாக வீக்லியில் அனலைசிஸ் பண்ணி டெய்லியிலே ட்ரெயின் எடுங்க. அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியான மெத்தட், சரிங்களா. அதே மாதிரி ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளியராக
மீட் ஆகும். ரிஸ்க் ரிவார்ட்னா என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அது இதாக படணும். எனக்கு வந்து இது சரியாக படுது 4% 3% எனக்கு ஓகேனா அதுக்கு மட்டும் நீங்கள் போகலாம். சரிங்களா? ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் நான் வீக்லியில் அனலைஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் சேஞ்ச் ஆன இடம். இது வந்து கரெக்ஷன் பேஸு. கரெக்ஷன் பேஸ் வந்து இங்கே வந்து இம்பல்ஸாக ஸ்டார்ட் ஆகுது. இங்கே இம்பல்ஸாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது வந்து எந்த ப்ரைஸோடு நின்றுச்சுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ரைஸோட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நின்றுச்சு. இந்த ப்ரைஸுக்கு கீழே மார்க்கெட் போல் அப்படியே உடனே அந்த பேஸை வந்து இன்னொரு பேஸாக மார்க்கெட் சேஞ்ச் பண்ணுது, கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக என்ட்ரி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இங்கே நமக்கு எங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுடைய செட்டப்பை வந்து இங்கே பார்க்கணும். அப்போ நான் வந்து இந்த ரேஞ்சில் நான் வந்து நோட் பண்ணுறேன், அவங்கள வந்து நான் பார்க்குறேன் இங்கே எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன். இங்கே எனக்கு இந்த ரெட் கேண்டில் இருக்கா, வந்துருச்சு. செகண்ட் கேண்டில் இங்கே இருக்குது, தேர்ட் கேண்டில் இங்கே இருக்குது, ஃபோர்த் கேண்டில் இங்கே இருக்குது. அப்போ ஃபோர்த் கேண்டிலோட லோவில் விக்கில் வந்து நான் ட்ராப் பண்ணுறேன். அதே மாதிரி செகண்ட் கேண்டிலோட விக்கு ஹையில் நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். ஓகே, இது வந்து என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி வரைஞ்சி பழகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம நேக்கட் ஐலேயே நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ தேர்ட் கேண்டிலுங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு ரோல் ப்ளே பண்ணது அவ்வளோதான். ஃபோர்த் கேண்டில் வர்றதுக்கு முன்னாடி தேர்ட் கேண்டில் வருது, அவ்வளோதான். நமக்கு தேவை செகண்ட் கேண்டிலுக்கும் ஃபோர்த் கேண்டிலுக்கும் விக்கில் கேப் இருக்கணும், அவ்வளோதான். ப்ரைஸ் கேப் எவ்வளோ வேணால் இருக்கலாம், நேற்று பார்த்த மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ட்ராப் பண்ணுறேன், என்னுடைய அந்த இன்ஸ்டியூஷனல் ரேஞ்சை வந்து நான் ட்ராப் பண்ணுறேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி டெய்லியில் போகிறேன். டெய்லி தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரிக்கான ரூல். அப்போ நான் வந்து எனக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் மீட் ஆகிருக்கு, இந்த இமீடியட்டாக எனக்கு ப்ரைஸ் இங்கேயே வந்து மீட் ஆகிருக்கு. இன்கேஸ் நான் லேட்டாக போகிறேன் அப்படின்னா கூட அந்த ரேஞ்சில் எனக்கு எப்போ வந்து என்ட்ரி வருது நான் வந்து டெய்லியில் மாற்றிக்கிறேன். டெய்லியில் மாற்றிட்டு நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு வந்து என்ட்ரி இந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆகுது. இங்கேருந்து ட்ரிகர் ஆகி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடுது. இப்போ நமக்கு இது இங்கேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அதெல்லாம் நமக்கு வந்து தேவை கிடையாது. நமக்கு வந்து என்ட்ரி வந்து எங்கே கிடைக்குது, 1:2 அப்படிங்கிறது தான் டார்கெட். அப்போ 1:2 நமக்கு வந்து சூட் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இங்கே வந்து என்ட்ரி, இது வந்து என்னுடைய ஜோனுக்கு கீழே தான் எப்போயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணணும் ஸ்டாப் லாஸை. இது வந்து என்னுடைய 1:2. ஸோ எனக்கு வந்து என்ட்ரி கிடச்ச ரேஞ்சிலிருந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 24 டேஸில் எனக்கு வந்து டார்கெட் கிட்டாரு. ஸோ இப்போ நம்ம சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏன் 1:2 வந்து நம்ம செலக்ட் பண்ண சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வேறு ஏதாவது ஸ்டாக் சொல்லுங்கள், அந்த ஸ்டாக்கை முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தடில் போயிடலாம். வேறு ஏதாவது ஸ்டாக் சொல்கிறீங்களா? புரியல சார். ஐடிசி. ஓகே, கமாடிட்டி ஒர்க் ஆகும் சார், ப்ளஸ் வந்து ஃபாரெக்ஸுமே ஒர்க் ஆகும். ஃபாரெக்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே ஒர்க் ஆகும். கமாடிட்டி பார்த்துறேன், உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் எந்த ரேஞ்சில் வந்து பேஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து வீக்லியில் நமக்கு வந்து பெரிய டயக்னிசிஸ் எதுவும் பெருசாக கிடைக்கல, ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை. இது வந்து ரொம்ப இன்ஸ்டியூஷனில் வந்து இன்ஸ்டியூஷனல் பிளேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க போல். ஆனால் இருந்தாலும் நம்மளால் வந்து ஈஸியாக பார்க்க முடியும் எந்த ரேஞ்சில் வந்து பேஸ் மாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பேஸ் எங்கே மாறும் அப்படின்னா, ஒரு ரேஞ்ச் வந்துட்டு இன்னொரு ரேஞ்ச் போகுது இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மாறும். அப்போ நம்ம பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னா, எங்கே கம்ப்ளீட்டாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட்லேருந்து இன்னொரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்க்கணும். வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கே மாறி இருக்குது, இங்கேருந்து வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இங்கே மாறி இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து அவ்வளோ தூரம் போகவே இல்லை. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ப்ராக்டிக்கலி நான் இது சொன்னேன் இல்லையா, இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா சும்மா சாதாரண கேண்டில், சின்ன கேண்டில்லாம் போட்டு பிரேக் பண்ண மாட்டாங்க, ஹெவி கேண்டிலாக இருக்கும் அப்படின்னு இது சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? ஆமாம். ரீசன் என்னென்னா, இந்த ஜோன் வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அப்போ ஸ்ட்ரென்த்னா என்ன, நிறைய ஆர்டர்ஸ் இதில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அத்தனை ஆர்டர்ஸையும் பிரேக் பண்ணணும், அவ்வளோ பெரிய பை ஆர்டர் குவான்டிட்டிஸையும் அவங்க பிரேக் பண்ணணும்னா, ஒன்று ரெண்டு அல்லது 3 பெரிய கேண்டில் போட்டு பிரேக் பண்ணுவாங்க, அல்லது ஒரே ஒரு பெரிய கேண்டில் போட்டு பார்த்திங்கன்னா அவங்க பிரேக் பண்ணுவாங்க. அது வெதர் இட் இஸ் அப் சைட் ஆர் டவுன் சைட், அதுதான் நடக்கும்.
ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து அந்த இது வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா மார்க்கெட் எப்போ இந்த ரேஞ்சு வருதோ அப்போ நமக்கு டெய்லியில் போயிடணும். எங்கே டெய்லினா இந்த ரேஞ்சில் நமக்கு ஸ்விங்லேயே நமக்கு வேலை முடிஞ்சுது, அதோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக நம்மளுடைய ரேஞ்சு வந்துருச்சு. ஸோ இது சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம ஜோனை பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு எந்த இடத்துல என்ட்ரி கிடைக்குதோ நமக்கு என்ட்ரி வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஜோனுக்கு டீப்பரில் என்ட்ரி கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். ஸோ நம்ம இந்த ரேஞ்சில் பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப டீப்பாக இந்த இடத்துல கிடச்சிருக்கு. அப்போ என்னுடைய ஸ்டாப் லாஸ் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும் பாருங்கள். எனக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட்டானாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை, வெறும் 2% தான், ரொம்ப நல்லா இருக்குது. அப்படின்னா நான் இந்த இதுக்கு 1:2 மட்டும் நான் ஏம் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு வந்து ஈஸியாக டார்கெட்டும் போகும், என்னுடைய ஸ்டாப் லாஸை பற்றி நான் வந்து கவலைப்பட மாட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெனிப்புலேஷன் கேண்டில் சொன்னேன் இல்லையா, இவ்வளோ பெரிய கேண்டில்லாம் வந்து நம்மளை பயமுறுத்துறதுக்கு தான் வரும். அப்போ நம்மளுடைய ஸ்டாப் லாஸுக்கும் கீழே அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகி அதுக்கும் கீழே ஒரு கேண்டில் மூவ்மெண்ட் கொடுத்தா தான் அது வந்து ஸ்டாப் லாஸ். அப்போ கிளியராக உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சிலேருந்து இங்கே டார்கெட் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 37 நாள் ஆகிப்போச்சா, 1.5 மாதத்துக்கு கணக்கு. ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரொம்ப நாளாகிடுச்சு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் அல்லது மினிமம் லாஸில் இருக்கோம்னா கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டாக் நம்ம போயிடலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டி நமக்கு வந்து இருக்கும். சரி, இந்த இதை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோனே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிட்டாங்கன்னா சாதாரணமாக பிரேக் பண்ணுங்க, சொன்ன மாதிரி ஒரு அக்ரெசிவ் பிரேக் வந்து நடந்திருக்கு. அப்போ என்றைக்கோ உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து மார்க்கெட் வந்து திருப்பி இங்கே ரிட்ரேஸ்மெண்ட் வருதுன்னா இந்த ஜோனை அவ்வளோ லேஸில் இந்த ஜோனை வந்து பார்த்திங்கன்னா இவங்களால் மறுபடியும் பிரேக் பண்ணி மேலே போக முடியாது. அப்போ அங்கேருந்து நம்ம வந்து மறுபடியும் ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு இந்த இடத்துல செல்லிங் இருக்குது, ஆனால் இங்கே செல்லிங் ஜோன் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் வந்து செல்லிங் ஜோனுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு ஒத்துழைக்கிறார், அவ்வளோதான். மேபி இங்கே போச்சுன்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இது வந்து பையிங் ஏரியாவா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மந்த்லியில் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். மந்த்லியவே உடச்சி தான் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்போ இது எந்த லட்சத்தில் இருக்குது இந்த ஸ்டாக்? ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது மந்த்லியோட ஜோன். இது மந்த்லியவே உடச்சி தான் பார்த்திங்கன்னா, மந்த்லிங்கிறது ரொம்ப ரேர், நம்ம மந்த்லியெலாம் பெருசாக பார்க்க மாட்டோம், ஏன்னா அதை வச்சு யூஸ் பண்ணி ஸ்விங் எடுக்க முடியாது. அதனால் மந்த்லி ரேஞ்சையே அது வந்து ஸ்ட்ராங்காக உடச்சி ரீடெஸ்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ இந்த ஸ்டாக் வந்து இன்னும் செல்லிங் ப்ரெஷரை தான் காட்டுது. அந்தளவுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் இப்போது வீக்காக இருக்குது இந்த ஸ்டாக்குக்கு. நிறைய பேர் வந்து எக்ஸிட் ஆகிட்டு இருக்காங்க. ரீசன் என்ன அப்படிங்கிறது நம்ம ஆராய்ச்சி பார்த்தா தெரியும். ஆனால் டெக்னிக்கல் என்ன சொல்லுதுன்னா இந்த ஸ்டாக் வந்து ஃபேவராக இல்லைன்னு சொல்லுது, அவ்வளோதான். ஸோ வேறு ஏதாவது புரியல சார்? புரியல. ஐடிஸ்ல நீங்க மார்க் பண்ணீங்களா சார், ரெட் ஜோன் செல்லிங் ஜோன்? ஆமாம், அத நீங்க இத பண்ணி கொடுங்க சார். கரெக்ஷன்ஸ் கன்சல்டேஷன் அப்படி பண்ணுங்களா, அது பண்ணீங்க? இல்லை, கரெக்ஷன் கன்சல்டேஷன் நம்ம அதெல்லாம் தேவையில்லையா சார். நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜோன் வச்சு தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு ஏதோ ஒரு பேட்டர்ன் கிடைக்குது. இப்போ டெக்னிக்கல் பேட்டர்ன் லாஸ்ட் 2 days பார்த்தோம் இல்லையா, இதில் எந்த பேட்டர்ன் கிடைச்சாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக அதுலேயுமே வந்து ட்ரேட் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா, இப்போ மார்க்கெட் வந்து இது வந்து ட்ரெண்ட் லைன், சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய மெத்தட் என்ன, நம்ம டேரெக்டாக பார்த்தோம் 1 2 மறுபடியும் இந்த டச் வரும்போது 3 மறுபடியும் இங்கே வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான் 4. இப்போ இது வரைக்கும் பார்க்குறோம் இல்லையா, அப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்ஃபர்மேஷனல் என்ட்ரி தான். ஸோ அது வந்து ஒரு ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன், இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸ் எங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ கரெக்ஷன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸு இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ். இப்போ நம்ம போய் பார்க்குறோம் இது வந்து மேஜர் கிராஸாக இருக்குது, இங்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் வேணால் எடுத்துக்கலாம். மற்றபடி எல்லா இடத்துலையும் கரெக்ஷன், கிராஷ், அந்த பேஸ் அனாலிசிஸ் அது எல்லாமே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஜஸ்ட்டு பார்க்கும்போது இனிஷியலாக என்ன அப்ரோச் தெரியுது, அதுக்கு தான் ப்ராக்டிஸ் வேணும். அது நமக்கு இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணி எப்படி அனலைஸ் பண்ணுறீங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம ட்ரைனிங் கொடுப்போம் இல்லையா, அது நம்ம டெலிகிராம் ஐடி கொடுத்துருவோம். நீங்கள் இப்போ ஒரு ஸ்டாக் வந்து அனலைசிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுவீங்க, நம்மளுடைய டீமுக்கு சென்ட் பண்ணுவீங்க. இப்போ நானும் என்னோட டீமை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து உங்களுக்கு இது கொடுப்போம், இன்புட் கொடுப்போம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறதோட வேலை முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்களா, இன்ஸ்டியூஷனல் ஜோன் கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கீங்களா, ட்ரா பண்ண இடத்துல எதுவும் மிஸ்டேக்ஸ் இருக்கா, இல்லை ஃபர்தர் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து சப்போர்ட் பண்ணோம் இல்லையா, அதில் உங்களுக்கு தெரியும். சார் நான் சொல்லுங்கள் சார். சார் ஒன்றும் இல்லை சார், இப்போ பார்த்த ஸ்டாக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 monthல போடுங்க சார். ஐடிசி ஆமாம் 1 monthல போடுங்க சார். 1 monthல போடவா? ஓகே அதுங்க சார். சார் இது ஆல்மோஸ்ட் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸும் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க
ஆமாம் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ ஹெட்னு சொல்கிறது இது வந்து இன்வெர்டட் ஹெட்னு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. இது ஆமாம் ஹெட்னு சொல்கிறது இது அப்படியே கீழே வந்துச்சுன்னா இன்வெர்டட். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் காட்டுது, புரியுதுங்களா? ஆமாம். இப்போ நமக்கு இப்போ மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டியூஷனல் மெத்தட் படி இந்த இன்ஸ்டியூஷனல் ஜோனையே மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு, புரியுதுங்களா? பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் வந்து கொடுத்துருக்கு. இப்போ என்ன சொல்லுதுன்னா இப்போ மார்க்கெட் வந்து டெம்பரரியாக வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த மெத்தட் வந்து எப்போ நமக்கு வந்து கரெக்டாக வேலிட் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஜோனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் மந்த்லி கேண்டில் வந்தால் மட்டும்தான் இது வந்து பையிங்கில் இருக்குது அப்படின்னு தெரியும். அது இல்லாத வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா இந்த ஸ்டாக்கை தொடாமல் இருக்கிறதா ரொம்ப சிறந்தது. இது லாங் டைமோ ஷார்ட் டைமோ. ஆனால் இப்போ வந்து மந்த்லி ஜோனே பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகிறது நல்லது கிடையாது. எப்போ நல்லதுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் நம்மளுடைய ரேஞ்சுக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும். வேறு ஏதாவது ஸ்டாக் சொல்லுங்கள். புரியல சார்? ஆமாம் அது அந்த பேட்டர்னே முடிச்சிருச்சு. அது இப்போ நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, அந்த பேட்டர்னே வந்து முடிச்சிருச்சு. அது அவ்வளோ அந்த பேட்டர்னே முடிச்சிருச்சு. அப்போ நம்ம டெக்னிக்கலாக நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, அந்த பேட்டர்ன் வந்து முடிச்சிருச்சு அப்படின்னா ஒன்ஸ் இந்த இதை வந்து பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த செல்லிங் என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகிடும். ஸோ மல்டிபிள் அனாலிசிஸ் நம்மளால் பண்ண முடியும். பட் இம்மீடியட்டாக ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, நமக்கு வந்து ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்குள்ளே ஒரு ட்ரேட் வேணும் அப்படின்னா அதுக்கு எப்படி பார்க்கலான்னா நம்மளுடைய அந்த இன்ஸ்டியூஷனல் மார்க்கிங் ஏரியா வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இம்மீடியட்டாக பேஸ் சேஞ்ச் ஆகுதா, உடனே பேஸ் சேஞ்ச் ஆகிருக்கான்னா அது பெஸ்ட்டு. மற்றபடி இது வந்து நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சிங்களா ஒரு ஸ்ட்ராங்கான நான் சொன்னேன் இல்லை இந்த ரேஞ்சுக்கு கீழே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகும். இந்த ரேஞ்சுக்கு கீழே செல்லிங் ப்ரெஷர் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் நம்ம நேற்று பார்த்தோம். இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அக்யூமுலேஷன், இது ஃபுல்லாக அக்யூமுலேஷன் நடந்திருக்கு. இது ஃபுல்லாக அக்யூமுலேஷன். இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா அக்யூமுலேஷன் இல்லாமல் கரெக்ஷன் இங்கேருந்து நமக்கு இங்கே போயிருக்கு இல்லையா, அப்போ இதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். இப்போ மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த டார்கெட்டை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து 1:2 அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். மேபி நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ்லேயோ இல்லை ஆப்ஷன் செல்லிங்கில் ஒரு 3 months ஃபார் எக்ஸ்பைரி எடுத்து நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது நீங்கள் F&Oவில் பண்ணுறதோட ஸ்டாக்ஸில் பண்ணும்போது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நிறைய மார்ஜின்ஸ் தேவையில்லை, கேபிட்டலை பற்றி நீங்கள் யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி டைம் டிகே அந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக வராது. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஆமாம், கேஷாக பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாதம் ஆகுதுன்னா ரஃப்லி அந்த ஸ்டாக்ஸை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து டைம் டிக்கு இப்போ நம்ம ஐடிசி பார்த்தோம் பையிங் ஏரியாவில் கிடச்சது 36 நாளுக்கு தான் டார்கெட்டே போயிருக்கு. அப்படின்னா அந்த 36 நாளும் சைடில் தான் போயிருக்கிட்டு, ஸ்டாப் லாஸும் போல் டார்கெட்டும் போல். இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸில் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அங்கே டைம் டிக்கே லைட்டாக நடந்திருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் கேஷில் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ப்ராஃபிட் இல்லை மினிமம் லாஸில் இருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு சம்திங் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அப்போ பொசிஷனை ஒரு 20 days க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட் ஸ்டாக் எடுத்து நீங்கள் அதில் ட்ரேட் வந்துடலாம். இது ஒரு கேஷில் ஒரு அட்வான்டேஜ். ஸோ மேக்ஸிமம் ஸ்விங் ட்ரேடிங் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோர் தென் 80% வந்து ஸ்டாக்ஸில் பண்ணுவாங்க. எப்போ ஆப்ஷன்ஸில் போவாங்க அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, இப்போ ரிசல்ட்ஸ் வருது, அந்த ரிசல்ட்டோட மார்க்கெட்டோட டெக்னிக்கல் அந்த ஒத்துப்போகுது, அந்த கம்பெனியோட ரிசல்ட் சூப்பராக வந்திருக்கு, டெக்னிக்கலும் பை சொல்லுது அப்படின்னா அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருவாங்க. புரியல சார்? எம்டிஎஃப் வந்து ஹைலி ரிஸ்க் சார். நம்ம சொல்லுவாங்க அது 1:4 எக்ஸ்போசர் கொடுப்பாங்க, 1:5 எக்ஸ்போசர் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து சஜஸ்டபிள் கிடையாது. ஏன்னா அது வந்து நீங்கள் சொல்லுவாங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 15% 14% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக வாங்கி கரெக்டாக வந்து இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அது வந்து நல்ல ஒரு ஃபீச்சர் எம்டிஎஃப் பொறுத்தளவு. அப்போ நீங்கள் வந்து அது என்ன பண்ணணும்னா உங்களை ட்ரிகர் பண்ணிவிடும். 50 ஸ்டாக் வாங்குற இடத்துல 500 ஸ்டாக் வாங்குங்க, நாங்கள் தான் உங்களுக்கு எக்ஸ்போசர் கொடுக்குறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணிவிடும். அந்த ட்ரிகருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளாயிடக்கூடாது. ஒரு சிடிஎஸ்எல் அப்படின்னா ஒரு 1000+ ட்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக் மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்கள் கையில் எவ்வளோ இருக்கும் கேஷ், ஒரு 50,000 இருந்துச்சுன்னா 40 ஸ்டாக் வாங்குவீங்க, மீதி 10,000 சும்மா ஹோல்டிங்கில் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா 50,000 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2.5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கலாமே, 50,000 வாங்குவீங்க, மொத்தமாக வாங்குவீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு கரெக்டாக நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஸ்டாப் லாஸ்னா ஸ்டாப் லாஸ், என்ட்ரினா என்ட்ரி, எக்ஸிட்னா எக்ஸிட் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை.
இப்போ இன்னும் கொஞ்சம் லிவரேஜ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குவான்டிட்டி அதிகமாக போய் அது ஸ்டாப் லாஸ் பண்ணாலும் ஏன் நம்ம கட் பண்ணணும், வெயிட் பண்ணுவோம், அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அப்படி ஹோல்டு பண்ணிங்கன்னா வெறும் நீங்கள் இப்போ கேஷில் போயிருந்தீங்கன்னா 2000 3000 ஸ்டாப் லாஸில் வெளியில் வந்திருப்பீங்க, ரஃப்லி அதிகமாக சொல்கிறேன் நான். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் 2000 3000 போக வேண்டியதில் 10,000 15,000 உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வந்துடும். ஸோ எம்டிஎஃப் வந்து பிகினிங் ஸ்டேஜில் அட்வைசபிள் கிடையாது. கேஷில் நல்லா ட்ரேட் பண்ணி பழகிட்டேன், நான் எனக்கு வந்து கரெக்டாக என்ட்ரி எக்ஸிட்லாம் பண்ண தெரியுது அப்படின்னா நீங்கள் அப்போ எம்டிஎஃப் போடலாம். ஆமாம், ஏன்னா உங்களை ப்ரோக்கர் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. எம்டிஎஃப்பில் தனி ப்ரோக்கரேஜ் போடுவாங்க, ஒவ்வொரு நாளைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்போ சனி ஞாயிறுக்குமே அவங்க இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் ப்ரோக்கரேஜில் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பிடிக்க மாட்டாங்க, டெய்லி பிடிப்பாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுடைய எம்டிஎஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ப்ரோக்கரேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து டிடெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறீங்க, 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 15% சொல்லுவாங்க. ஆனால் டெய்லி பேசிஸில் உங்களுக்கு அந்த உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் போய்கிட்டே இருக்கும். அது எதுக்கு நமக்கு இது அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறது எப்போ எடுக்கணும்னா எக்ஸஸ் கேபிட்டல் இருந்துச்சுன்னா எடுக்கலாம். நம்ம லிமிட்டட் கேபிட்டல் வச்சுருக்கோம்னா எம்டிஎஃப் வந்து ஸ்டார்டிங் அட்வைசபிள் இல்லை, கொஞ்சம் ட்ரேட் பண்ணி பழகிட்டு கேஷை எடுத்துக்கிட்டு அப்புறமா உள்ளவாங்க. ஓகே, இப்போ ஒரு ஸ்டாக் சொல்லுங்கள், அந்த ஸ்டாக்கை முடிச்சுட்டு நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் போயிடலாம். புரியல சார்? அதானி போர்ட்ஸ் நியூஸ் டிரைவர் ஸ்டாக். அதானி போர்ட்ஸ். சார் ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஏரியாவில் என்ட்ரி கிடச்சிருக்கு. இது வந்து வீக்லி தான், தெரியுதுங்களா? இப்போ வீக்லினா இப்போ ரீசெண்டாக நடந்தது. இது வீக்லியில் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரேஞ்சை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். இதுதான். ஸோ செகண்ட் கேண்டில், ஃபோர்த்து கேண்டில் கிளியரான கேப் தெரியுது. செகண்ட் கேண்டில் இங்கே இருக்குது, ஃபோர்த்து கேண்டில் இங்கே இருக்குது. இது வந்து நம்ம மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பார்த்தாலே தெரியுது. முன்னாடியே சொன்ன மாதிரி கேப் எவ்வளோ வேணால் இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், ஆனால் கேப் அப்படிங்கிறது கொஞ்சமாக தான் அங்கே இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த ரேஞ்ச் வந்தவுடனே நம்ம டெய்லியில் அப்படிங்கிறது என்ட்ரி பார்க்குறோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஜோனோட டெப்த்தில் கிடைக்கிற ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்விங் ட்ரேடிங் கிடைக்கிற ஒரு வரம். ஜோனோட மேலே நம்ம என்ட்ரிக்கு அவசரப்பட்டோம் அப்படின்னா இந்த ரிஸ்க் லெவல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ இங்கே என்ட்ரி கிடச்சிருக்கு, இங்கேருந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம்னா 12% ஸ்டாப் லாஸ். அப்போ ஆப்வியஸ்லி நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். நான் முன்னாடி என்ன சொன்னேன்னா மேக்ஸிமம் ரொம்ப ஃபேராக பாருங்கள், 3% 4% ஸ்டாப் லாஸ் பாருங்கள். அப்படியே நீங்கள் வந்து 1:1:2 அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு 8% கிடைக்கும் தாராளமாக. ஸோ அந்த மாதிரி இது நீங்கள் பார்க்கணும். அப்போ நமக்கு வந்து இப்போ இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் இப்போ போவோம் கொஞ்சம் நேரத்தில். அப்போ நமக்கு என்ன ஸ்டாக்ஸ் கிடைக்குதோ அந்த ஸ்டாக்ஸில் எது பெட்டராக ரிஸ்க் ரிவார்டு இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு ஸ்டாக் கிடச்சிருச்சின்னு என்ட்ரி எடுக்க மாட்டோம், பெட்டரான ரிஸ்க் ரிவார்டு கிடைக்கும் போது நம்ம செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸில் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இவ்வளோ தான். அப்போ நமக்கு வந்து கிளியரான என்ட்ரி அப்படிங்கிறது இந்த ஜோனை ஒட்டி இங்கே கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா முன்னாடியே வந்து நம்ம இது பண்ணி வைப்போம். இது அது ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு இந்த ஏரியாவில் நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு அப்படின்னா 1:2 அப்படிங்கிறது இதுதான். ஸோ ஹிட்டான டேட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 1:2. எத்தனை பர்சன்டேஜ் ரிஸ்க்கு? 4%, 4 பாயிண்ட் சம்திங் ரிஸ்க்கு, 9 பாயிண்ட் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட். அது நமக்கு ஹிட்டான டேட் வைஸ் நம்ம வந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இந்த டேட்டில் ஹிட் ஆயிடுச்சு. 15 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஹிட் ஆயிடுச்சு. வித்தின் அ மந்த்து, வித்தின் 2 வீக்கில் நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. சரி, இப்போ எனக்கு வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி பெரிய ஜோன் அப்படிங்கிறது கிடைக்காது, சின்ன ஜோனும் கிடைக்கும். சின்ன ஜோன் கிடைக்கும்போது உங்களுக்கு அந்த ரிஸ்க்லாம் இவ்வளோ பெரிய ஜோனில் வந்து நீங்கள் ரிஸ்க்லேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா இப்போ சின்ன ஜோனாக கிடச்சிருச்சு, இந்த மாதிரி ஜோன் கிடச்சிருக்கு அப்படின்னா இதுதான் என்ட்ரினா தாராளமாக இந்த என்ட்ரி எடுத்துகிட்டு போயிடும். இப்போ ஜோன் பெருசாக இருக்கும்போது ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். அந்த ஜோனை 2ஆக பிரிங்க. இவ்வளோ பெரிய ஜோன் இருக்குது சார், 10%க்கு மேலே எனக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வருதுன்னா அந்த ஜோனை 2ஆக பிரிங்க. மிட் பாயிண்டில் ஒரு லைன் வரும், சரிங்களா? அந்த லைனை வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ வந்து 8% இப்போ மொத்தமாக நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து இங்கேருந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து நம்ம பார்த்தோம், என்ட்ரி வந்து 12% வந்துச்சு. இப்போ நம்ம ஜோனை மட்டும் மெஷர் பண்ணோம். ஜோனை மெஷர் பண்ணும்போது நமக்கு வந்து மிடில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த மிட் பாயிண்ட்டை நான் நோட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணுறேன் 1360. நான் போயிட்டு இதில் அலர்ட் கொடுக்குறேன். என்ன அலர்ட்டு? இதில் போயிட்டு இதில் வந்து அலர்ட் கேட்கும். நம்ம வந்து என்ன ப்ரைஸில் வேணால் அலர்ட் கொடுக்கலாம். 1360. இது வந்து எனக்கு அலர்ட் அங்கே முன்னாடியே க்ரியேட் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ 1360ன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இங்கே கொடுக்குறேன். அலர்ட் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகிடும். எங்கே ஜென்ரேட் ஆகும்னா இங்கே சைடில் கிளாக் மாதிரி ஒரு ஏரியா இருக்குல்ல, அங்கே வந்து ஜென்ரேட் ஆகும். இங்கே நான் ஏற்கனவே ஒரு ட்ரேடுக்கு போட்டு வச்சுருக்கேன். அப்போ இங்கே வந்து அதானி போர்ட்ஸ் வந்து 1360 ஜென்ரேட் ஆகிருக்கு. ரீசன் என்னென்னா இந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆஃபுக்கு மேலே இந்த ஆஃபை தொட்டதுக்கப்புறம் எந்த என்ட்ரி கிடைக்குதோ அந்த என்ட்ரி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் லெவல் அப்படிங்கிறது கம்மியாகும். இவ்வளோ தான். ஜோன் பெருசாக இருக்கும்போது மட்டும் இல்லை சார், ஜோன் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ண வேணாம். டேரெக்டாகவே அந்த 3-4% தான் ஜோன் இருக்குன்னா டேரெக்டாக எந்த என்ட்ரி கிடைக்குதோ அந்த என்ட்ரியில் அக்ரெசிவாக எடுத்துடலாம்.
இப்போ புரியுதுங்களா? இப்போ நம்ம சொன்னோம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இனிமேல் வந்து அது ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா இங்கே இன்ஸ்டியூஷனல் ஏரியா எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல் டைம் ஹைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம இதில் எதுவும் பெருசாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போதைக்கு இந்த ஏரியாவில் வந்து ஏதாவது கிரியேட் பண்ணுதா, மேலே எதுவும் கிரியேட் பண்ணுதா, அல்லது கீழே எதுவும் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த இதில் வந்து எந்த ட்ரேடும் கிடையாது. இது வந்து ரிஸ்க் ஃப்ரீ. இப்போது ஃப்ரீயானா அது வந்து ரொம்ப அக்ரெசிவாக போயிட்டு இருக்குது. மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா எங்கே வந்தால் என்ட்ரி எடுக்கலாம்னா வீக்லியில் நம்ம போய்கிட்டு எந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்துச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம்னா இங்கே வந்தால் எடுக்கலாம். ஸோ செகண்ட் கேண்டில் இங்கே இருக்குது. மேபி ஏதோ ஒரு நியூஸ்லேயோ இல்லை இதுலேயோ வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி பார்க்கலாம் வீக்லியில். சேஃபஸ்ட்டு என்ட்ரி. புரியுதுங்களா? மற்றபடி வந்து டெய்லியில் பார்க்கணுன்னா உங்களுக்கு என்ட்ரி முன்னாடியே கிடச்சிரும். இப்போ டெய்லியில் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து என்ட்ரி எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா இங்கேயே கிடச்சிருச்சு. இந்த ரேஞ்சிலே கிடச்சிருச்சு. அப்போ இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா டெய்லியிலே உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிரும். ஆனால் வீக்லி ஜோன் அப்படிங்கிறது, இன்ஸ்டியூஷனல் ஜோன் அப்படிங்கிறது ஹைலி பவர்ஃபுல். அதில் டெய்லி என்ட்ரி எடுத்திங்கன்னா ஹைலி அக்யூரேசி. இப்போ எடுத்தோடனே டெய்லியில் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ என்ட்ரிங்கிறது இன்னும் ஷார்ட்கட் பண்ணணும். 4 ஹவரில் நீங்கள் போகணும், அந்த மாதிரி போகணும். ஆனால் அதை நீங்கள் உடனே பண்ணணும்னா ஒரு 3-4 மாதம் ட்ரெயின் ஆகிட்டு பண்ணுங்கள். ஆனால் அது கொஞ்சம் வீக்லியை கம்பேர் பண்ணும்போது டெய்லி ஜோன் அப்படிங்கிறது நிறைய மெனிப்புலேஷன்ஸ் நடக்கும். இப்போ வராங்க அப்படின்னா டக்குன்னு இங்கே வந்து அப்படியே பவுன்ஸ் ஆகிட மாட்டாங்க. வருவாங்க, உங்களை மெனிப்புலேட் பண்ணுவாங்க, கீழே விக்கு கொடுப்பாங்க, திருப்பி மேலே போவாங்க, கீழே வருவாங்க, விக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சைக்காலஜியெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த சார்ட் பழகினோடனே தெரிஞ்சிடும். இப்போ கிளியரா? சொல்லுங்கள் சார். அதே மாதிரி நம்மளுடைய அக்ரெசிவ் பையிங் செல்லிங் இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இது பண்ணலான்னு சொல்லிவிட்டு நம்ம டேரெக்டாக ஸ்டாக் செலெக்ஷன் போயிடலாம். ஸோ அது நம்ம வந்து இப்போ உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ட்ரேடிங் வியூ ஐடி ப்ளஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், உங்களுடைய நேம், இதை போட்டுட்டு நம்மளுடைய டெலகிராம் டீம் ஐடி நான் சென்ட் பண்ணுவேன் இப்போது கிளாஸ் முடிஞ்ச உடனே. அதில் நீங்கள் கொடுத்த உடனே நம்மளுடைய இந்த அக்ரெசிவ் பையிங் செல்லிங் இண்டிகேட்டர், அதாவது ஹெக்கின் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் டெவலப் பண்ணது, அதை வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவோம். ஸோ அதை யூஸ் பண்ணுறது எப்படி, ஜஸ்ட் வந்து அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதில் எந்த ஏரியாவில் என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு 10 minutes வீடியோ மட்டும் இருக்கும். ரொம்ப குழப்பற மாதிரிலாம் இருக்காது. பட் இந்த இண்டிகேட்டர் இல்லாமலே நம்மளால் வந்து என்ட்ரி எடுக்க முடியும். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு கம்ப்ளீட் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எந்த ஏரியாவில் பையர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு மேனுவலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. புரியுதுங்களா? இப்போ வால்யூம் அது இதெல்லாம் எதுவுமே பார்க்காம, ஸோ கம்பேரிட்டிவ்லி டேரெக்டாக அக்ரெசிவ் பையர்னால் எவ்வளோ வந்திருக்காங்க, அக்ரெசிவ் செல்லர்னால் எவ்வளோ வந்திருக்காங்க பர்சன்டேஜ்லேயே அதை சொல்லிடும். விச் மீன்ஸ் நமக்கு இன்னொரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் ஆஃப் என்ட்ரி அப்படிங்கிறது ஈஸியாக கொஞ்சம் தைரியமாக எடுக்கலாம். ஸோ நேற்று நம்ம வந்து ஏதோ ஒரு பார்த்தோம் இல்லையா, கர்நாடகா பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னா, ஹெக்கின் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு எக்கினாசி இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணுது. எக்கினாசின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ இந்த சார்ட்டை நீங்கள் மாற்றிட்டு தான் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஓகேவா? நார்மல் கேண்டில்லையும் அது காட்டும், பட் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இதாக இருக்காது. இப்போ எக்கனாசி வந்து உங்களுக்கு எதை காட்டும் அப்படின்னா, ஸ்ட்ரென்த்தை ஃபில்டர் பண்ணி காட்டும். ஸ்ட்ரென்த்னா என்ன, இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஃபால் தான் ஆயிருக்கு. எங்கேருந்து இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபால் தான் ஆயிருக்கு. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து நார்மல் கேண்டில் போட்டிங்கன்னா நிறைய க்ரீன் கேண்டில்ஸுமே இதில் காட்டும். இன்பிட்வீனில் நிறைய க்ரீன்லாம், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா க்ரீன்லாம் வந்து காட்டும். இதை பார்த்து நம்ம வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்னால் பிரச்சனை இல்லை. பிகினர் ட்ரேடர்னால் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் ஆவாங்க, ஒவ்வொரு க்ரீன் கேண்டிலுக்கும் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எக்கனாசி போட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஃபில்டர் அவுட் பண்ணி கொடுத்துரும். எந்த இடத்துல அதிகமான செல்லர்ஸ் இருக்காங்களோ அதை தான் அதிகமாக ஹைலைட் பண்ணும். ஸோ இப்போ மேக்ஸிமம் அதில் எவ்வளோ பையிங் கேண்டில் வந்ததோ அதை அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி ரெட்டாக காட்டும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்சைடு மார்க்கெட் மேலே போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மேக்ஸிமம் ட்ரெண்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் அவுட் பண்ணிடும். அப்போ நமக்கு மேக்ஸிமம் எந்த நம்பர் ஆஃப் கலர்ஸ் இருக்கோ அப்போ அந்த நம்பர் ஆஃப் கலர்ஸில் ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். இதுதான் எக்கனாசியோட வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துட்டோம், நேற்று நம்ம என்ட்ரி பார்த்தோம் இல்லையா, அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் மார்க் பண்ணுறதெல்லாம் நம்ம நார்மல் கேண்டில் மார்க் பண்ணிக்கோங்க, எக்கனாசிலாம் மார்க் பண்ண முடியாது. இது வந்து நமக்கு கன்ஃபர்மேஷனுக்காக, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் வந்து மார்க் பண்ணிட்டேன், இந்த ஏரியாவில் நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு. நான் எக்கனாசியில் மாற்றிக்கிறேன். எக்கனாசியில் மாற்றிட்டேன்னா இங்கே நமக்கு வந்து இந்த ரேஞ்சில் வந்து என்ட்ரி கிடைக்கணும் இல்லையா, இப்போ அதை மட்டும் நான் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து வந்துட்டு இருக்கு. இப்போது இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் லீடிங்கில் இருக்குது. அதை நம்மளால் பார்க்கவே சொல்ல முடியும். ஏன்னா செல்லர்ஸ் இருந்தால் தான் மார்க்கெட் மேலேருந்து கீழே வரும். அதை தான் அது சொல்லுது. அக்ரெசிவ் செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, செல்லர்ஸ் வந்து லீட் பண்ணுறாங்க மார்க்கெட்டை அப்படின்னு சொல்லுது அது.
அப்படியே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருது. வந்து கிளியராக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் இதை பார்த்துட்டே இருங்க, செல்லர்ஸ் லீடுன்னு காட்டும். எப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பையர் மாறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்படின்னு அது சொல்லுதோ, அப்போ நம்மளுடைய என்ட்ரியில் இதை வந்து நம்ம எங்கே என்ட்ரி பார்க்குறோமோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ பையர்ஸ் எங்கே வராங்க அப்படிங்கிறத கொஞ்சம் இது பண்ணி சொல்லும். அப்போ இங்கே வந்து நம்ம கேண்டில் கலர்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இங்கே வந்து என்ன கேண்டில் கலர் வேணால் இருக்கலாம். நம்ம வந்து ஜோனில் பார்க்குறோம், கரெக்டான என்ட்ரி பாயிண்டில் பார்க்குறோம். அப்போ வந்து பையர்ஸ் லீடுன்னு காட்டுது. இப்போ அக்ரெசிவ் பையர்ஸ் வந்து 8.9% இருக்காங்க, அக்ரெசிவ் செல்லர்ஸ் 2.2% இருக்காங்க. அது பையர்ஸ் செல்லர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கேயுமே பையர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஒரு என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா, இந்த கேண்டிலுக்கு மேலே போனாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பையிங்கில் போகலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகேவா? ஆனால் இது வந்து கம்ப்ளீட்லி ஹெகனாசியில் இருந்தால் தான் உங்களால் வந்து அந்த ஹெகனாசிக்கும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒத்து போகணும். இப்போ நார்மல் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா டேட்டா மாறும். நார்மல் கேண்டில் டேட்டா மாறும். நார்மல் கேண்டில் வைக்க வேணால் ஹெகனாசியில் வைங்க. அதை நம்ம டுட்டோரியல் வீடியோ கொடுப்போம், அதிலே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இப்போ பையர்ஸ் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, அப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். அப்போ இந்த கேண்டிலுக்கு நம்மளுடைய ஸ்டாப் லாஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும், இந்த ஜோனுக்கு கீழே தான் போட்டிருப்போம். அப்போ ஆப்வியஸ்லி இங்கே தான் இருக்கும். அப்போ நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய டார்கெட் என்ன 1:2, அது முன்னாடியே கம்ப்ளீட் ஆகிருக்குமா, இவ்வளோ தான். ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக என்ட்ரி அப்படிங்கிறது இங்கேயே ட்ரிகர் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் தான் நமக்கு வந்து என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக இந்த கேண்டிலே என்ட்ரி எடுத்துருவோம். நம்ம வந்து டெக்னிக்கல் போகும்போது நம்ம அந்த இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, டேரெக்டாக நம்மளுடைய இந்த கேண்டில் பேட்டர்ன் மார்னிங் ஸ்டார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கோம். இங்கே மார்னிங் ஸ்டார் வந்திருக்கு. இப்போ மார்னிங் ஸ்டார்லேயே நம்ம வந்து பார்த்தோன்னா என்ட்ரி எடுத்துருவோம். இந்த ரேஞ்சிலே நமக்கு வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆயிரும். என்ட்ரி ட்ரிகர் ஆகி மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகுது. ஆனால் இங்கே என்னென்னா பையர்ஸ் இங்கே ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்காங்க காமிச்சதுனால இந்த கேண்டில்லேருந்தே மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ ப்ராபபிலிட்டி தான். இப்போ நமக்கு வந்து என்ன கன்ஃபர்மேஷன் இது வந்து சொல்ல வருது அப்படின்னா, இந்த ஜோனில் அக்ரெசிவ் பையர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தேவைப்படும். பிகினராக இருக்கிற வரைக்கும் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு இது இல்லாட்டாலும் உங்களால் வந்து ட்ரேட் பண்ண முடியும். நம்ம அப்படி தானே படிச்சிருக்கோம் இந்த மெத்தட்ஸை. அப்போ நீங்கள் வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ரேஞ்ச் வராங்க, நம்ம முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து பையர்ஸ் வந்திருக்காங்களா செல்லர்ஸ் வந்திருக்காங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பையர்ஸுக்கு பார்த்தோம், செல்லர்ஸ்க்கு பார்க்கணும் இல்லையா. இது வந்து இப்போது ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து நம்ம டபிள்யூ பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. இப்போ நான் இன்ஸ்டியூஷன் சொல்கிறேன். இப்போ நார்மலாக வந்து டபிள்யூ பேட்டர்ன் நேற்று பார்த்தோம், பிரேக் அவுட் மாதிரி பார்த்தோம் இல்லையா. அது எதில் பார்த்தோம்? டபிள்யூ பேட்டர்னா எம் பேட்டர்ன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எம் பேட்டர்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, வீக்லியில் நம்ம நேற்று பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. கரெக்டாக அது வந்து பார்த்திங்கன்னா எம் பேட்டர்ன் நேற்று பார்த்தோம், ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. ரிவர்சல்னால் மார்க்கெட் மேலே போகும், ஒரே ப்ரைஸில் மார்க்கெட் 2 தடவை ரியாக்ட் ஆகும். ஒரே ப்ரைஸில் மார்க்கெட் வந்து 2 தடவை ரியாக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் வந்து மேலே போகாது. அப்புறம் நம்ம அந்த லோ வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆகிரும். இதை தான் நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ இது வந்து நமக்கு என்ட்ரி தெரியும். இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி அப்படிங்கிறது தெரியும். ஸோ இங்கே நமக்கு செல்லர்ஸ் வந்திருக்காங்களா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த பேட்டர்ன். சில ஏரியாவில் வந்து நமக்கு அக்ரெசிவ் செல்லர்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அக்ரெசிவ் செல்லர்ஸ் அப்படின்னா மார்க்கெட்டை ரொம்ப அதிகமாக ஒரு முற்போக்குத்தனமான ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பையரையோ செல்லரையோ அவங்க வந்து கவலைப்பட மாட்டாங்க. அவங்க யார் என்னென்னா பார்க்க மாட்டாங்க. அக்ரெசிவ் நான் வந்து பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 5 நாளில் சேர்ந்து எவ்வளோ குவான்டிட்டி போடணுமோ அதை ஒரே நாளில் போடுவாங்க. அதுதான் அக்ரெசிவ், வேறு ஒன்றும் கிடையாது. அது ஜஸ்ட்டு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். அப்போ நான் பார்க்குறேன், எனக்கு வந்து இந்த ரேஞ்சில் எனக்கு வந்து இதுதான் எனக்கு எம் பேட்டர்னோட ரேஞ்சு. அப்போ எனக்கு வந்து நார்மலான என்ட்ரி இந்த கேண்டிலே நமக்கு வந்து செல்லிங்கில் என்ட்ரி ட்ரிகர். அப்போ நான் வந்து டேரெக்டாக வந்து ஹெகனாசி மாற்றுறேன். ஹெகனாசி மாற்றிட்டேன்னா ஓகே. இப்போ நான் வந்து என்னென்னா எனக்கு தெரியாது, அந்த பேட்டர்ன் உடையிற வரைக்கும் எனக்கு தெரியாது. இங்கே தான் உடஞ்சி நமக்கு கன்ஃபர்மேஷன் வருது. ஆனால் அந்த கேண்டில் வந்து அப்படிங்கிறது பெருசாக இருக்குது. இந்த கேண்டில் அப்படிங்கிறது பெருசாக இருக்குது. அப்போ நம்ம ஆபிஷியலி என்ட்ரி போக மாட்டேன்னா நம்மளுடைய ரிஸ்க் அப்படிங்கிறத நம்ம டாலரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ரிஸ்க் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ இந்த ரீடெஸ்ட் பண்ணி நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குதுன்னா அதுக்கு தான் நம்ம வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ரீடெஸ்ட் என்ட்ரிங்கிறது ரிஸ்க் கம்மியாக இருக்கும். 3%, 4%, 5% கூட கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா லிட்டரலி வந்து ஒரு 11%. இவ்வளோ பெரிய ரிஸ்க் நம்ம எடுக்க மாட்டோம். பிகாஸ் ரீட்டைல் ட்ரேடர் இஸ் ஆல்வேஸ் ஏ டிஃபென்சிவ் ட்ரேடர். ஓகேங்களா, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு எடுத்துடக்கூடாது. அது கரெக்டாக அந்த மார்க்கெட் கீழே தான் போகுது. ஆனால் மேபி நமக்கு இப்போ மார்க்கெட் கண்டிஷன்ஸ் நல்லா வாலட்டிலிட்டினால நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நம்ம கரெக்டாக என்ட்ரி எடுத்தாலும் நம்ம வந்து அந்த
ப்ராசஸ்னால நம்ம போயிட்டு லாஸ் ஆகிடக்கூடாது, அவ்வளோதான். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து செல்லர்ஸ் லீடுன்னு காட்டுது, அது நமக்கு தெரியும். ஏன்னா இங்கே நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு, கீழே வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு, அதனால் செல்லர்ஸ் லீடுன்னு தெரியும். ஜஸ்ட் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ நமக்கு வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் என்ட்ரி கொடுக்குது இல்லையா, அப்போ அங்கேயும் பார்க்கணும். ரீடெஸ்ட்னால் மார்க்கெட் இங்கே வந்துட்டு திருப்பி இந்த ஏரியாவில் நமக்கு என்ட்ரி கொடுக்குது இல்லையா, அந்த ரேஞ்சில் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ நமக்கு கிளியராக இந்த க்ரீன் கேண்டில்லாம் காட்டுதா. இப்போ இந்த க்ரீன் கேண்டில்லாம் பார்த்து நம்ம வந்து இதாக இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு பேட்டர்ன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு பிரேக் டவுன் நடந்திருக்கு. அப்போ இந்த பேட்டர்ன் வைஸ் மார்க்கெட் கீழே தான் வரணும். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட்டுக்கான மூவ்மெண்ட். இதை பார்த்து பையிங் அப்படின்னு ட்ராப் ஆகிடக்கூடாது, சரிங்களா. நம்ம நேற்று பார்த்தது தான். அப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகுது. இப்போயுமே பையர்ஸ் தான் மார்க்கெட்டில் வந்து அதிகமாக காட்டுது. நான் வீக்லியில் வச்சுருக்கேன். டெய்லியில் மாற்றினீங்கன்னா முன்னாடியே வந்து செல்லர்ஸை காமிச்சு கொடுத்துரும் அது. அப்போ நான் டெய்லியில் போகிறேன். அனாலிசிஸ் இன் வீக்லி, என்ட்ரி இன் டெய்லி, அதுதான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு கொஞ்சம் ஹை அக்யூரசி மெத்தடாக இருக்கும். அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் போயிட்டு எங்கே வந்து நமக்கு ட்ரிகராக இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டீடெஸ்ட் வரைக்கும் பையர்ஸ் தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க. இப்போ செல்லர்ஸ் வந்து எங்கே வராங்க அப்படிங்கிறத நான் இதிட்ட கேட்குறேன். நான் இங்கே பார்த்துட்டே இருக்கேன். நியூட்ரலில் காட்டுது. இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ், இந்த கேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதாவது இந்த கேண்டிலில் செல்லர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ அந்த கேண்டில் வந்து மார்க் பண்ணுறேன். அந்த கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்தது அப்படின்னா மார்க்கெட் செல்லிங்கில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரேன். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீக்லியில் அனலைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மெனிப்புலேஷன், இதெல்லாம் சின்ன சின்ன மெனிப்புலேஷன் நடக்கும். அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆயிருக்கு. மெனிப்புலேஷன்னா என்ன சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி போவாங்க, இமீடியட்டாக அந்த கேண்டிலோட லோவை கட் பண்ணோம் அப்படின்னா கீழே வருவாங்க. ஸோ இதுதான் மெனிப்புலேஷன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் மெனிப்புலேஷனில் நீங்கள் ட்ராப் ஆகிடக்கூடாது. இது இந்த மாதிரி ஒரு கேண்டில் வச்சு இதுக்கு மேலே ஒரு கேண்டில் போனால் தான் அது ட்ரெண்ட் சேஞ்ச். அப்போ நமக்கு இந்த இடத்துல மெனிப்புலேஷன் கிடச்சிருச்சுங்களா. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆடியோ கிளியராக இருக்கே சார், உங்களுக்கு எதுவும் சிக்னல் இஷ்யூ இருக்கா? ஸோ மற்றவங்களுக்கு ஆடியோ எப்படி கேட்குது? இடையில கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு சார், உங்களுக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. திருப்பி பேசுறீங்க. எந்த இடத்துல கேட்கல சார்? இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி. ஓகே ஓகே, ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான், நத்திங். ஓகே சார், ஓகே ஓகே, சரி ஓகே. அப்போ நமக்கு வந்து டெய்லியில் நம்ம பார்க்குறோம். இந்த கேண்டிலில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் மார்க் பண்ணியிருக்கிற கேண்டிலில் எனக்கு வந்து செல்லர்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது. இந்த கேண்டிலில் டேட்டா என்ன காட்டுது அப்படின்னா செல்லர்ஸ் லீடிங்கில் இருக்காங்க. பர்சன்டேஜ் நம்ம பார்த்துக்கலாம், 5.9, 4.2. ஸோ ரெண்டு பேருக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, இருந்தாலும் அக்ரெசிவ் செல்லர்ஸ் இதில் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இந்த கேண்டிலுக்கு கீழே மூவ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நமக்கு தெரிய வருது. அப்போ ஏற்கனவே நம்ம இந்த ரேஞ்சில் தான் பார்க்குறோம், இந்த ரேஞ்சில் தான் நம்ம செல்லிங் பார்க்குறோம். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் நம்ம போயிட்டு நம்மளுடைய மெத்தடில் இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கு. அப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1:2 நம்ம வந்து ஏம் பண்ணலாம். அப்போ நார்மல் கேண்டில் நீங்கள் வந்து போயிட்டு என்ட்ரி எடுக்கலாம். நான் என்ட்ரி எடுக்கிறதெல்லாம் நீங்கள் நார்மல் கேண்டிலில் பண்ணிக்கலாம். அனாலிசிஸ் நீங்கள் அக்ரெசிவ் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸை பார்க்குறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து 1:2 அப்படின்னா எப்போ நமக்கு அடுத்த மொமெண்டம் ட்ரிகராக இருக்குது. இப்போ நமக்கு தெரியுதா, இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவ் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. அதை ப்ரீச் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் ட்ரிகராக இருக்குது. மேக்ஸிமம் அக்ரெசிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், 5 நாளில், ஒரு நாள், 10 நாளில் அல்லது ஒரு 20 நாளில் வாங்கக்கூடிய குவான்டிட்டியை ஃபியூ டேஸில், ஒரு நாளில், 2 நாளில், 3 நாளில் வாங்குவாங்க. அதுதான் அக்ரெசிவ். ஸோ அது நமக்கு எதை காட்டுது அப்படின்னா ஒரு மொமெண்டம் ட்ரிகர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் ஒரு 10 டைம்ஸ் உங்களுக்கு அக்ரெசிவ் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸை நீங்கள் ஸ்பாட் பண்ணுறீங்க அப்படின்னா மோர் தென் 5 to 6 டைம்ஸ் அங்கே மொமெண்டம் ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் ஃபைனலி உங்களுக்கு தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா பிகினிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது இல்லாமலே நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கணுங்கிறத நம்ம லாஸ்ட் 4 டேஸில் பார்த்துருப்போம். இது வந்து ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டூல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன், நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இந்த டூலை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு 3 months நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இதுவுமே சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமும் எதுவும் சார்ஜஸ் கிடையாது. இது கொஞ்சம் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் 3 months நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். மேபி ஏதாவது அப்கிரேட் இருந்தது அப்படின்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம். மேபி மறுபடியும் நீங்கள் வந்து ட்ரேடிங் ஐடி கொடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இதில் எதுவும் சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 3 months வித்தவுட் எனி ஒரு அப்கிரேட் இல்லாமல் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் டூலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டூல்லாம் பெருசாக தேவை கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக தேவை. ஓரளவு எந்த இடத்துல வந்திருக்காங்க வரல அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ வந்து ஸ்டாக் செலெக்ஷன் போயிடலாம். ஸ்டாக் செலெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம்.
ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம 1:2 ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் இல்லையா, அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் செலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பார்த்துக்கிறேன், சொல்லிடுறேன், ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் n நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது. மோர் தென் 5,500 ஸ்டாக்ஸ் இருக்குது. டெய்லி ஐபிஓவில் புது கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது, சரிங்களா. ஆனால் நம்மளால் வந்து எல்லா ஸ்டாக்ஸ்லையும் ட்ரேட் பண்ண முடியாது, அந்தளவுக்கு நமக்கு கேபிட்டல் அப்படிங்கிறது ஒத்துழைக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்ம வந்து அக்யூரசி ஜாஸ்தியாக இருக்கணும். அதே நேரத்தில் நல்லபடியாகவும் ட்ரேட் பண்ணணும். அப்படின்னா மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் கம்மியாக இருக்கும் ஒரு மந்த்துக்கு, அந்தளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்த ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதோ இல்லை அடுத்த ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணுறதோ எளிமையாக இருக்கும் வேலை. இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மந்த்லி 2 to 4 ஸ்டாக்ஸ் தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸே பண்ண போகிறீங்க, சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து டெஃபினெட்லி வேறு செக்டார்லேருந்து எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 ஸ்டாக் எடுத்திருக்கீங்கன்னா அதில் குறைஞ்சது 5 ஸ்டாக் அப்படிங்கிறது குறைஞ்சது 4 செக்டாரில் இருந்தால் இருக்கணும். 5 செக்டாரில் இருக்கணும்னு சொல்ல வரல, அட்லீஸ்ட் ஒரு 4 செக்டார்லையாவது இருந்துக்கணும். 5மே ஒரே செக்டாரில் இருக்கக்கூடாது. இப்போ ஐடிலே இருக்குன்னா ஐடிலே இருக்கக்கூடாது, எஃப்எம்சிஜினா எஃப்எம்சிஜிலே கிடைக்கக்கூடாது, ஓகேங்களா. அது எப்படி நம்ம அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி மந்த்லி ரிட்டர்ன், இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து 4% ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், 8% டார்கெட் வைக்கிறோம், அதெல்லாம் ஓகே. இப்போ மந்த்லி எனக்கு என்ன தேவை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு முன்னாடியே வந்து ப்ரீ டிசைட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட மெத்தட் படி நாங்கள் வந்து ஆவரேஜாக மந்த்லி வந்து பார்த்தோம்னா ஒரு 8% கிடைச்சாலே ஓகே. ஏன்னா ஆவரேஜாக நான் சொல்கிறேன், ஒரு மாதம் மார்க்கெட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த டைமில் நமக்கு கிடைக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ரிஸ்க் ஜாஸ்தியாக இருந்தால் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடை எலிமினேட் பண்ணிடுவோம். இப்போ ஒரு ஸ்டாக் நல்லா என்ட்ரி கிடச்சிருக்கு, ஆனால் அந்த ஸ்டாக்கோட ஸ்டாப் லாஸ் ஒரு 9% அப்படின்னா எடுக்க மாட்டோம். ரீசன் வந்து என்னென்னா 9% நம்ம வந்து அது என்ட்ரி கொடுத்து டார்கெட் போகுது, அது செகண்டரி. ஆனால் எங்களோட ரூலை நாங்களே வயலேட் பண்ண மாட்டோம். இதுதான் டிசிப்ளின், சரிங்களா. அப்போ எனக்கு வந்து 8% மாதம் தேவை, 10% எனக்கு தேவை அப்படின்னா அதை ஏம் பண்ணி தான் நீங்கள் ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் வந்து கரெக்டான ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ண முடியும். நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் கிடச்சிரும், ஒரு 20 ஸ்டாக் 30 ஸ்டாக்கு 15 ஸ்டாக் கிடச்சிரும். ஆனால் அந்த ஸ்டாக்லேருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணுறீங்க இல்லையா, 15 ஸ்டாக்லேயும் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம், 20 ஸ்டாக்லையும் ட்ரேட் பண்ண மாட்டோம். அப்போ கிடச்சிருக்கிற 20 ஸ்டாக்கில் மேக்ஸிமம் எது பெட்டராக இருக்கும், 3 ஸ்டாக் 4 ஸ்டாக், எது ஃபஸ்ட்டு என்ட்ரி கிடைக்கும். எல்லாமே ஃபஸ்ட்டு என்ட்ரி கிடச்சிடாது, இன்னும் என்ட்ரி ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆகும், என்ட்ரி ரேஞ்சுக்கு கீழே ட்ரேட் ஆகும். அப்போ கரெக்டாக என்ட்ரி எது ஃபஸ்ட்டு கிடைக்குது அது ரிஸ்க் நமக்கு சூட் ஆகும், அதில் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். ஓகே, இப்போ மார்க்கெட் நமக்கு அகேன்ஸ்டாக போயிடுச்சு. அப்போ மந்த்லி வந்து எனக்கு வந்து எந்த லாஸை வந்து நான் டாலரேட் பண்ணுறேன். இல்லை சார், நான் வந்து ஒரு ஸ்டாக்கில் 3% ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன், அதே மாதிரி 2 ஸ்டாக் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். அப்போ 2 ஸ்டாக்லேயும் எனக்கு 3% அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட்டோட வாலட்டைல்னாலேயோ இல்லை வந்து என்னுடைய மிஸ்டேக்னாலேயோ ஓன் மிஸ்டேக்கு சில நேரத்தில் நம்ம மேனுவல் மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 6-7% வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். அந்த மாதத்தில் வந்து நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல, வேறு ஏதாவது நான் பண்ணிக்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை இன்ட்ராடே அந்த மாதிரி பார்த்துக்கிறேன். அடுத்த மாதம் வந்து நான் கரெக்டான ஸ்டாக்கை சூஸ் பண்ணி எங்கே லாஸ்ட் மந்த் மிஸ்டேக் நடந்ததோ அதை ஓவர் கம் பண்ணிவிட்டு அடுத்த என்ட்ரி போகிறேன். அதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிடணும். ஸோ மாதம் வந்து மேக்ஸிமம் 4 ஸ்டாக் தான் இருக்கணும், மினிமம் 2 ஸ்டாக், மேக்ஸிமம் 4 ஸ்டாக். அதுக்கு மேலே போகிறது அட்வைசபிள் கிடையாது. ரீசன் வந்து மானிட்டர் பண்ண முடியாது. மல்டிபிள் ஸ்டாக்கில் நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு மல்டிபிள் ஸ்டாக் கரெக்டாக டார்கெட் போச்சா வந்துச்சா நம்ம புக் பண்ணாமல் இல்லையா எதுவுமே தெரியாது. நம்ம வந்து வேறு ஒரு ஒர்க்கில் இருப்போம். ஸோ அதனால் வந்து 4 ஸ்டாக் அப்படிங்கிறது ஃபேர், ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாக் டெஃபினெட்லி நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாக் வேறு செக்டாரில் தான் எடுக்கணும். ஒரே செக்டாரில் எக்காரணத்தை கொண்டு இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு முக்கியமான ரூல். இந்த 2 ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மந்த்லி நம்ம எவ்வளோ தேவை, இன்கேஸ் மார்க்கெட் ஒஸ்ட்டாக இருந்ததுன்னா நம்ம லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு அலோவ் பண்ணுறோம், லாஸ் அப்படிங்கிறத அலோவ் பண்ணுறோம், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும், சரிங்களா. ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து இது எடுக்கலாம்னு நான் சொல்கிறேன். ஸோ டிக்கெட் ரைப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீனர், இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்கேனர் தான், ஓகேங்களா. இது வந்து நம்ம டேரெக்டாக நம்மளுடைய மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் என்ன ஜோனில் இருக்குது, மார்க்கெட் இப்போ வந்து என்ன மாதிரி மெத்தடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, என்ன சென்டிமெண்ட்டில் இருக்குது, எல்லாமே அது சொல்லும், ஓகேவா. இதில் நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி டேரெக்டாகவே உங்களுடைய ஐடி யூஸ் பண்ணி உள்ளே வந்துக்கலாம், சரிங்களா. வேறு எதுவும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஜோனில் இருக்குது அப்படிங்கிறது காட்டுது. இந்த ஸ்க்ரீனரோட லிங்க் வந்து நம்மளுடைய குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ இங்கே நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்னா இது நிறைய காட்டும், கோல்டு அது இதுன்னு காட்டும். நம்ம எதுவுமே நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக போயிட்டு நம்ம ஸ்க்ரீனர் போயிடணும். இந்த ஸ்க்ரீனர் போயிட்டு இதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்க்ரீனிங் அப்படின்னு காட்டும். இப்போ அது ஏதோ ஒரு தடவை கிளிக் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு காட்டுதா, இப்போ இந்த இடத்துல இந்த ரேஞ்சில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு காட்டுதா, யாராவது ஒருத்தங்க சொல்லுங்களேன். இப்போ 5750 ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது மேனுவலாக ஃபில்டர் பண்ணுறதுக்கு பாசிபிள் கிடையாது. நாங்கள் ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஸ்க்ரீனர் ஃபெசிலிட்டிலாம் 2020க்கு முன்னாடி கிடையாது.
அப்போ என்ன பண்ணோம்னா ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சாட்டர்டே சண்டே லீவ் கிடைக்கும், ஆஃபீஸுக்குலாம் லீவ் கிடைக்கும். அப்போ நம்ம வந்து மொத்தமாக சேர்ந்து நீ வந்து ஒரு 200 ஸ்டாக் அனலைஸ் பண்ணு, நான் ஒரு 200 ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டுன்னு அது ஒரு பேஷனாக பண்ணிகிட்டு இருப்போம், ஒவ்வொருத்தரும் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ வந்து எதுவுமே இல்லை, இந்த மாதிரி ஸ்க்ரீனர்ஸ் ஏஐஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய வேலையை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருச்சு. அப்போது வித்தின் 5 to 10 மினிட்ஸில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரால் நமக்கு அடுத்த மாதம் என்ன ஸ்விங் பண்ண போனோம் அப்படிங்கிறத வித்தின் 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்க்குள்ளே ஒருத்தரால் எடுக்க முடியும். அந்தளவுக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, இங்கே ஸ்டாக் யூனிவர்ஸ் அப்படின்னு காட்டுது இல்லையா, இதில் வந்து எல்லாமே காட்டும். நிஃப்டி ஸ்மால் கேப்பு, நிஃப்டி 500, நிஃப்டி மிட் கேப் அந்த மாதிரிலாம் காட்டும். இப்போது எதுவுமே இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணக்கூடாது, நிஃப்டி 500 செலக்ட் பண்ணணும். ரீசன் என்ன அப்படின்னா, நிஃப்டி 500லேயே நிஃப்டி ஸ்மால் கேப்பு, நிஃப்டி மிட் கேப்பு, நிஃப்டி மல்டி கேப்பு, லார்ஜ் கேப்பு எல்லாமே நிஃப்டி 500க்குள்ளேயே வந்துடும். அதனால் தனித்தனியாக போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. அதே மாதிரி தனித்தனி செக்டாரையும் போய் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிஃப்டி 500 செலக்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து இனிஷியலாக வந்து ஒரு 500 ஸ்டாக் அப்படிங்கிறது அது காட்டிடும். 500 ஸ்டாக்குங்கிறது நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண முடியாது, ரஃப்லி அதுவுமே சேலஞ்சபிள். இப்போ செக்டார்னு கீழே காட்டும், செக்டார்னா எந்தெந்த செக்டாரில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குன்னு காட்டும். ஆனால் இதை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, எந்த செக்டாரையும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய ரூலே அதுதான், டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்லேருந்து தான் ட்ரேடே பண்ண போகிறோம். அது ஏன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். அப்போ மினிமம் மார்க்கெட் கேபிட்டல் அப்படிங்கிறது நான் 10,000 கோடின்னு நான் கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் மார்க்கெட் கேபிட்டல் அது என்ன காட்டுதோ அது அப்படியே இருக்கட்டும், அது நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. 10,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் போட்டோடனே 500 ஸ்டாக்குங்கிறது 475 ஸ்டாக்காக மாறிடுச்சு. இப்போ க்ளோஸ் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கா, அதை நான் எடுத்துக்கிறேன். க்ளோஸ் ப்ரைஸ்னால் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது உனக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு க்ளோஸ் ப்ரைஸ் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வந்து 200 ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா எனக்கு ஓகே சார். அவர் ஏன்ட்ட கேட்பார், உனக்கு எதுப்பா ஓகே அப்படின்னா எனக்கு 300 ரூபாய்க்கு மேலே இருக்குது ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கேபிட்டல் வந்து ஒத்துழைக்கணும். அப்போ ஒருத்தரோட கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு 30,000 வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 30,000 தான் கேபிட்டல் அப்படின்னா அவருக்கு 5,000 ரூபா ஸ்டாக் நம்ம சஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா மொத்தமாகவே ஒரு 6 ஸ்டாக் தான் எடுக்க முடியும். அது எப்படி அவர் 4 ஸ்டாக் ட்ரேட் பண்ணுவார்? ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஃபேராகவும் இருக்கணும், ரொம்பவும் அதிகமாக இருந்துடக்கூடாது, அதே மாதிரி ஃபேராக இருக்கணும். ரொம்பவும் கம்மியாக இருந்துச்சுன்னா பெனி ஸ்டாக்குள்ளே போயிடும். 10-20 ரூபா போச்சுன்னா பெனி ஸ்டாக்ஸில் போயிடும். அந்த பெனி ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணி வேஸ்ட் அது, புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னுடைய நாங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட் படி மினிமம் வந்து 300 ரூபா, மேக்ஸிமம் வந்து 3000 போட்டுப்போம். 3000 ரூபாய்க்கு மேலே நாங்கள் போக மாட்டோம். ரீசன் என்னென்னா 300 ரூபாயிலேருந்து 3000 ரூபா அப்படின்னு வரும்போது இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 200 ரூபா 500 ரூபான்னு போட்டுக்கலாம். மேக்ஸிமம் 3000 ரூபாங்கிறது 1000 ரூபா 500 ரூபான்னு மாற்றிக்கலாம். இப்போ என்னுடைய மெத்தட் படி நாங்கள் 300லேருந்து 3000 போகிறோம். ரீசன் என்னென்னா 300லேருந்து 3000 கேபிட்டல் எனக்கு பெருசாக செலவு ஆகாது. இந்த 3000ங்கிறது ஹை ப்ரைஸ் தான். அப்போ எனக்கு தான் சூஸ் பண்ணிக்க முடியும். 3000 ரூபாய்க்குள்ளே 1000 ரூபா 500 ரூபா 900 ரூபா 800 ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும், அதை வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்து PE ரேஷியோன்னு இருக்கும். இப்போ ஒரு இது இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு மத்தியில் வந்து ஒரு தவறான கூற்று இருக்குது. என்னென்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கலாம், நிறைய லாபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று இருக்குது. இப்போ 50 ரூபா ஸ்டாக் சார், நான் வந்து என்கிட்ட வந்து 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா என்னால் வந்து 200 ஸ்டாக் வாங்க முடியும். 200 ஸ்டாக் வாங்குறேன், 50 ரூபா மைப்பில் இருக்க ஸ்டாக் வாங்குறேன்னா அது அவ்வளோதான். 50 ரூபாலேருந்து மேக்ஸிமம் அது 50 ரூபா 50 பைசா, குறைஞ்சிச்சின்னா 48 ரூபா, கூடிச்சுன்னா 51 52 இப்படி தான் போகும். அப்போ நீங்கள் 200 ஸ்டாக் வாங்குறீங்கன்னா 2 ரூபா ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா 400 ரூபா தான் எடுப்பீங்க. ஆனால் இதுவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 5000 ரூபா ஸ்டாக்னா அதோடைய பெர் டே வாலட்டிலிட்டியே குறைஞ்சது 100 ரூபாலேருந்து 150 ரூபா இருக்கும். ஆவரேஜாக 60 ரூபா 70 ரூபா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ 4 ஸ்டாக் நீங்கள் வாங்கினாலே அது ஆவரேஜாக 100 ரூபா வாலட்டிலி ஆச்சுன்னா 4 ஸ்டாக்கே 400 ரூபான்னு வந்துடும். ப்ராஃபிட்டோ லாஸோ அந்த 100 ரூபாய்க்கு வாலட்டைல் ஆகும். அப்போது நிறைய பேர் தப்பாக என்ன ஏம் பண்ணுறாங்கன்னா, ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை நிறைய விலை கொடுத்து வாங்குறாங்க, ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து வாங்கவே மாட்டேன்றாங்க. அது தப்பு. ஸ்விங் ட்ரேடிங்கில் அது அப்படியே ஆப்போசிட்டாக வேலை செய்யும். ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை பார்த்து பயப்பட வேண்டாம். அது ஒரே நாளில் ஸ்விங் கொடுத்துட்டு போயிடும். ஒரே நாளில் 4% ஸ்டாக் ஸ்விங் போச்சு அப்படின்னா உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது ஒரு வாரத்தில் ஹிட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து விலை அதிகமாக இருக்கிற ஸ்டாக்கை பார்த்து பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஓகே. இப்போ நான் 300 ரூபாயிலேருந்து 3000 என்னுடைய மெத்தட் படி போட்டிருக்கேன். அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 290 ஸ்டாக் காட்டுது. இதுவுமே விச் இஸ் வெரி ஹை. இது இவ்வளோ ஸ்டாக்கில் உட்காந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. அப்போ PE ரேஷியோன்னு சொல்லி காட்டுது. PE ரேஷியோங்கிறது நமக்கு தேவையில்லை. ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இருந்தாலும் அந்த PE ரேஷியோ யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட வாலட்டிலிட்டி நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சார் யார் அன்மியூட் பண்ணியிருக்கீங்க? மியூட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்கோட வாலட்டிலிட்டினா ஒரு சப்போர்ட் வந்த உடனே டக்குன்னு சார் யுவராஜ் சார் கொஞ்சம் இது மியூட் பண்ணிக்கோங்க யுவராஜ். ஓகே. இப்போது நம்ம வந்து இந்த PE ரேஷியோ எதுக்கு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டாக் சப்போர்ட்டுக்கு வருது அப்படின்னா அது உடனே அடுத்த ஸ்விங்கு போகுது, ஒரு 100 பாயிண்ட் மேலே போகுது அப்படின்னா PE ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்.
ஆனால் ஃபண்டமெண்டலி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டலி நீங்கள் வந்து 3 வருஷத்துக்கு மேலே ஒரு ஹோல்டிங்க்கு நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்க போகிறீங்க அப்படின்னா அப்போ PE ரேஷியோ கம்மியாக இருக்கிற ஸ்டாக்கை பார்த்து சூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம வந்து ஃபண்டமெண்டலி நம்ம இப்போ பார்க்கல, டெக்னிக்கலி பார்க்க போகிறோம். டெக்னிக்கலுக்கு வாலட்டைல் இருக்கிறத பார்க்க போகிறோம். சீக்கிரமாக வந்து வாலட்டிலிட்டி நடக்கணும், அந்த ஸ்டாக் வந்து நம்ம இப்போ ஸ்விங் போக போகிறோம், 2 வாரத்தில் டார்கெட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் வாலட்டைல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். அப்போ மினிமம் 40லேருந்து மேக்ஸிமம் 100 வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன் PE ரேஷியோவை. சரிங்களா? இது நான் டேரெக்டாக நான் ஃபண்டமெண்டலுக்கு இன்வெஸ்டிங் மெத்தடில் போகிறேன் அப்படின்னா பிலோ 50 ஸ்டாக்ஸ் தான் எடுப்பேன். ஆனால் நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் போகிறதுனால அதிகபட்சம் 100 வரைக்கும் லிவரேஜ் கொடுக்குறேன் ஸ்க்ரீனருக்கு. அப்போ எனக்கு வந்து 100 ஸ்டாக்காக காமிச்சிருச்சு. 5000 4000 அப்படியே குறைஞ்சி வந்து 100 ஸ்டாக்காக வந்தது. இப்போ 100ங்கிறதுமே அதிகம் தான். என்னால் வந்து உட்காந்து 100 ஸ்டாக்கையும் மாதம் அனலைஸ் பண்ண முடியாது, அதுவும் ஹை தான். அப்போ நான் வந்து மற்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த கண்டிஷன்ஸ்லாம் தேவை கிடையாது, அது வந்து ஆட் ஆன் பண்ணி காட்டும். இது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்க்ரீனர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். என்ன ஸ்க்ரீனர் அப்படின்னா 1 month ரிட்டர்ன் விசஸ் நிஃப்டி அப்படின்னு காட்டும். இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்போது இது வந்து எடுத்துக்கிறேன்னா இது வந்து எதை காட்டுது அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்துக்க போகிற ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டியை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸாக எடுத்துக்க போகிறோம். நிஃப்டியை அவுட் பெர்ஃபார்ம்னா நிஃப்டி இப்போ 1% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா 2%க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். நிஃப்டி வந்து இப்போ 5% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா 6%க்கு மேலே எந்த ஸ்டாக்லாம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அந்த ஸ்டாக் எடுத்துக்க போகிறோம். விச் மீன்ஸ் அது வந்து கொஞ்சம் ஹைலி வாலட்டைல். நிஃப்டி அவுட் பெர்ஃபார்ம் பண்ணதுனால அதில் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸோட ப்ரெசன்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்டைரக்டாக எடுத்துக்கலாம். சரி, ஓகே. அப்போ நிஃப்டியோட ரிட்டர்ன் நமக்கு தெரியணும். இப்போ நிஃப்டியோட லாஸ்ட் மந்த் ரிட்டர்ன் என்ன, அது நமக்கு தெரிஞ்சால் தான் அதில் போய் போட முடியும். இப்போது நிஃப்டி வந்து இதில் லாஸ்ட்டாக நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் 1 month. எல்லா மாதமும் நிஃப்டி நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்காது. அப்போ இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து 3.25% நெகட்டிவில் இருக்குது. இன்கேஸ் 3.25% இதில் பாசிட்டிவில் இருக்குன்னா நீங்கள் இங்கே போடுறதே 1% அதிகமாக 4%லேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணணும். 4%லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு டபுள் த ப்ரைஸ், ஒரு 8% வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் அந்த ஸ்டாக் மட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கேஸில் நிஃப்டி நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறதுனால நான் பாசிட்டிவ் 1%லேருந்து 5% வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ரூல் என்ன அப்படின்னா, நிஃப்டியை அவுட் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் தான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு தேவை. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ நான் வந்து 1 to 5 கொடுத்துட்டு நான் ஸ்க்ரீனுக்கு இது கொடுத்தோடனே 16 ஸ்டாக் வந்துடுச்சு. இப்போ இந்த 16 ஸ்டாக் தான் நம்மளுடைய ஃபைனலிஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ். 16 ஸ்டாக்லேயே நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்ம ரூல் சொன்ன மாதிரி அந்த 4 ஸ்டாக் சொன்னோம் இல்லையா, அந்த 4 ஸ்டாக்கு அதிகபட்சம் அல்லது குறைஞ்சபட்சம் 2 ஸ்டாக்கை இந்த 16 ஸ்டாக்லேருந்து தான் ஃபில்டர் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய வேலை. இப்போ 16 ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு பிகினர் அப்படின்னா, இப்போ தான் ஒருத்தர் வராரு அப்படின்னா ஒரு ஸ்டாக்குக்கு 10 நிமிஷம் அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு ஸ்க்ரீனரில், அதாவது சார்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா 10 நிமிஷம் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் இருக்காது. 10 நிமிஷம்னா நீங்கள் நான் சொல்லுவேன், ரஃப்லி சொல்லுவேன். ஒரு 10 நிமிஷமும் ஒரு பிகினர் வந்து இங்கே நோண்டுறதுக்கு ஒன்றும் இருக்காது. அதுக்கு மேலே அவர் நிற்கிறாருன்னா அது தெரியலன்னு அர்த்தம். அப்போ நமக்கு வந்து இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, எனக்கு வந்து ஃபில்ட்ரேஷனுக்கு சார் நான் வந்து இந்த ஸ்டாக் நிஃப்டி இப்போ இது சென்செக்ஷன் இருக்குது இல்லையா, இதை நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்படி மார்க் பண்ணி அனுப்புறீங்க, சார் இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஜோன், நான் மார்க் பண்ணது கரெக்டாக அப்படின்னு அனுப்புனீங்கன்னா இது கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லுவோம், இல்லைனா இது வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்பீட் அனுப்புவோம். அப்போ உங்களுக்கு வந்து தெரியும், ஓகே நம்ம வரது தப்பு, உங்கள் சரியாக வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. இப்போ அதுலேயும் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்து எனக்கு அனுப்புறீங்க. இப்போ வந்து ஜிண்டால் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் இருக்குது. அது ஸ்டாக்கில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபில்ட்ரேஷன் மெத்தட் வந்து போடுறீங்க. இப்போ இந்த ஸ்டாக் வந்து நமக்கு என்ன மாதிரி இது வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னா வீக்லியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. இது கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வேறு ஒரு மெத்தட் படி அனலைஸ் பண்ணி சொல்கிறீங்கன்னா இப்போ நம்ம வந்து கிளியராக பார்த்துரும். இப்போ ஏன் ஹையர் டைம் ஃப்ரேம் போனால் நமக்கு கரெக்டான ஒரு ஃபார்மேஷன் தெரியுதுன்னா, அந்த டெய்லி போகும்போது உங்களால் வந்து டக்குன்னு முடிவு எடுக்க முடியாது, இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியும். வீக்லி போனீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும் கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்கு. கரண்ட்டாக இந்த ஸ்டாக் வந்து டுவர்ட்ஸ் டவுன் சைடு வந்துட்டு இருக்கு. இந்த பேட்டர்ன் இப்படி கம்ப்ளீட் ஆச்சுன்னா இது வந்து எம் பேட்டர்ன். அப்போ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபால் தான் ஆகும். இது ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன். சரிங்களா? அப்போ நமக்கு நீங்கள் ஏதோ ஒரு இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறது வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி அனுப்புறீங்கன்னா வேறு ஏதோ மாதிரி மெத்தட் ஃபார்ம் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணி இல்லை சார் அது இல்லை இது அப்படின்னு அனுப்பும்போது ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அது ஓகே அது இல்லை இது அப்போ இதுதான் பார்க்கணும் அப்படிங்கிறது. இது வந்து என்னுடைய மெத்தட் படி மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் தான் டவுட் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பிக் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா வரக்கூடிய ஸ்டாக் அப்படிங்கிறது வெறும் 16 தான். இப்போ மார்க்கெட் நல்லா இல்லை 16 நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 25 ஸ்டாக் வந்து நமக்கு ஸ்க்ரீனர் கொடுக்கும். 25லேருந்து 30 ஸ்டாக் வரைக்கும் கொடுக்கும். அது எத்தனை ஸ்டாக் கொடுத்தாலும் நம்ம 4 ஸ்டாக் தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ அனாலிசிஸ்குள்ளே போகலாம். HDFC லைஃப் இன்சூரன்ஸ் நமக்கு வந்து முதல் இப்போ இன்னொரு முக்கியமான ரூல் நம்ம சொன்னோம் இல்லையா, அதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். வேறு செக்டார்லேருந்து நீங்கள் ஸ்டாக் வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஏன்னா HDFC லைஃப் இன்சூரன்ஸ் செக்டார் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக், இது வந்து அசட் மேனேஜ்மெண்ட், இது வந்து பவர் செக்டார், இது வந்து ஹோட்டல் செக்டார், இது வந்து ஸ்டீலு, இது ரியல் எஸ்டேட், இது வந்து மைனிங் காப்பரு, அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஷிப் பில்டிங்கு,
அதுக்கப்புறம் இன்னொரு ஷிப் பில்டிங் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு 10 வந்து பார்த்திங்கன்னா 8 செக்டார் வந்துருச்சு, வேறு செக்டார் வந்துருச்சு. அப்போ ஸ்க்ரீனர் சரியான வேலையை தான் செஞ்சுருக்கு, நமக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்டான ஃபில்ட்ரேஷன் தான் கொடுத்துருக்கு, நமக்கு வேலை மிச்சம். இப்போ இது எல்லாமே இன்சூரன்ஸு கொடுத்துருச்சு, இல்லை எல்லாமே ஒரே மாதிரி பவர் செக்டாராக கொடுத்துருச்சுன்னா அங்கே வேலை இல்லை, நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லா ஸ்டாக்கையும் எடுக்க முடியாது. ஆனால் ஸ்க்ரீனர் அப்படி கொடுக்காது. அதனால தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணி, சிம்பிள் ஃபில்ட்ரேஷன் தான், பெரிய ஒரு சயின்டிஃபிக் மெத்தட்லாம் கிடையாது, சிம்பிள் ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நீங்கள் வந்து இங்கே இன்சூரன்ஸ் இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்சூரன்ஸ் இருக்குன்னா, ரெண்டில் எது உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும், ரெண்டையுமே ட்ரேட் பண்ணக்கூடாது, அதுதான் கம்பல்சரி ரூல். ஓகேங்களா? இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க, என்ட்ரி வந்து இப்போது இன்சூரன்ஸ் செக்டாரில் ஏதோ ஒரு என்ட்ரி வந்து எடுத்துட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து HDFC இப்போ அது காட்டுச்சு இல்லையா, அதான ஒரு HDFC லைஃப் இன்சூரன்ஸ் காட்டுது. அது நான் HDFCக்குள்ளே போகிறேன், HDFC லைஃப் இன்சூரன்ஸ் போகிறேன், இதுதான் அதோடைய சார்ட்டு. இப்போ நான் வந்து என்ட்ரி பார்க்கணும் இல்லையா, அது வந்து டெய்லியில் இருக்குது. இப்போ நான் என்னுடைய மெத்தட் சொல்ல, நான் வந்து வீக்லியில் இருக்கேன், நான் டெய்லியில் அனலைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் டெய்லியில் அனலைஸ் பண்ணுறேன். என்னுடைய மெத்தட் படி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக எனக்கு வந்து ஒத்துழைக்கு தான் நான் பார்ப்பேன். இங்கே இருந்து வந்து ஸ்டாப் லாஸ் வச்சேன்னா ஒரு 2.5% தான் ஸ்டாப் லாஸ் வருது பார்ப்பேன். இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிச்சின்னா எனக்கு ரஃப்லி 2.5-3% தான் என்ட்ரி கிடைக்கும். அப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு அலர்ட்டில் போயிட்டு இது என்ன ப்ரைஸ் ரேஞ்சு 570 கொடுத்து க்ரியேட் பண்ணிடுறேன், அலர்ட்டுக்கு வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். இங்கே வந்து அலர்ட்டு ஜென்ரேட் ஆகிடுது, HDFC 570 அலர்ட் ஜென்ரேட் ஆகிடுது. ஓகே, அப்படியே விட்டுறேன். அலர்ட் ஜென்ரேட் ஆச்சுன்னா விட்டு தான் வேலை முடிஞ்சது. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதான் நியர்பை இன்ஸ்டியூஷன் ஜோன். இப்போ மார்க்கெட் இங்கே வந்துச்சுன்னா எனக்கு வந்து ட்ரிகர் பண்ணுவோம், எனக்கு வந்து ஒரு அலர்ட் வரும், 570 நீங்கள் அலர்ட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு வரும். நான் இங்கே வந்த உடனே எனக்கு என்னுடைய என்ட்ரி வந்து நம்மளுடைய கேண்டில் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்ன் படி எனக்கு எந்த என்ட்ரி வருதோ அதை யூஸ் பண்ணி நான் 1:2 வந்து ஏம் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இதுவே நான் வந்து ரெண்டுமே இப்போது HDFCயும் வந்துருச்சு, அதே மாதிரி இங்கே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கோ டிஜிட்டும் வந்துருச்சு. இப்போ நான் ரெண்டுலேயுமே என்ட்ரி எடுத்துட்டேன், என்ட்ரி கிடச்சிச்சு, என்ட்ரி எடுத்துட்டேன். இப்போ பிரச்சனை என்னென்னா நியூஸ் வந்து நெகட்டிவ் நியூஸ் வருது. இப்போ அது நம்ம கையிலே இருக்காது, டெக்னிக்கலாக சூப்பராக இருக்கும், திடீர்னு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது அப்படின்னா, இப்போ வந்து ஈரான்லேருந்து நம்ம டெம்பரரியாக வந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கோம், அது போக வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ கல்ஃப் கண்ட்ரிலே வந்து ஆயில் மேனுஃபேக்சரிங் திடீர்னு வந்து இப்போ அட்டாக் பண்ணுறாங்க, ரெஃபைனரியில் அட்டாக் பண்ணுறாங்க, அதனுடைய நிறைய வந்து டேமேஜஸ், இன்டர்னல் கொலாப்ஸ் நடக்குது. ஆக நாங்கள் வந்து எங்களுடைய ரெஃபைனரி பிளான்ட்டை சரி பண்ணுறதுக்கு 3 மாதம் எடுத்துக்க போகிறோம், எங்கள் வெளிநாட்டுக்கு நாங்கள் யாருமே ஆயில் சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஃபாலோ ஆகும். அப்போ டெக்னிக்கல் கரெக்டாக இருந்தாலும் குளோபல் மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது எக்ஸசிவ் நியூஸ், இந்த மாதிரி வந்து அப்நார்மல் நியூஸ் வந்து மார்க்கெட்டோட டெக்னிக்கல் ட்ரெண்டாக ஃபாலோ பண்ணாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா டப்புன்னு இந்த ஜோனை உடச்சிரும். அப்போ இப்போ நான் சொல்கிறேன், இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது ஒரு ஆயில் செக்டார்லேருந்து நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது ஆயில் செக்டாருக்கு நெகட்டிவாக இருக்குன்னா மொத்தமாக அந்த ஜோனை உடச்சி விட்டுரும். இதுவே இன்சூரன்ஸ்க்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது. இப்போ சமீபத்தில் இன்சூரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா GST கிடையாதுன்னு ஒரு நியூஸ் வந்தது. அதனால தான் இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு ரேலி போச்சு. இந்த ரேலிலாம் இருக்குது இல்லையா, இந்த ரேலி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு நல்ல ரேலிலாம் நடந்தது. இந்த ரேலிலாம் மேக்ஸிமம் வந்து இன்சூரன்ஸ் செக்டாருக்கு பெரிய நியூஸாக வந்தது. எனக்கு வந்து இந்த GSTலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து விட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து டக்குன்னு போச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் வேறு ஏதோ ஒரு கவர்மெண்ட்டே இல்லை அதே ஃபினான்ஸ் மினிஸ்டரே வந்து இன்சூரன்ஸ் செக்டாருக்கு நாங்கள் வந்து இப்போ இது வந்து ஆட் பண்ணுறோம், எக்ஸஸ் சார்ஜஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் அந்த செக்டார் மட்டுமே கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இண்டிவிஜுவல் செக்டார் எடுக்கும்போது டெம்பரரி நியூஸ் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எளிமையாக ஹண்ட் ஆகும். அந்த ரிஸ்க்லேருந்து தப்பிக்க தான் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை மட்டும் எடுக்கணும். அதாவது இண்டிவிஜுவல் செக்டார்லேருந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக் மட்டும் எடுக்கணும். ஒரே செக்டாரில் 2 ஸ்டாக்கு 3 ஸ்டாக்கை எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ குளோபல் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகுதுன்னா அது வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். அது நமக்கு ரொம்ப ரேரு. அதெல்லாம் பெரிய பாதிப்பு நமக்கு வந்து இருக்காது. இப்போ இண்டிவிஜுவல் செக்டாருக்கு மட்டும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் செக்டாருக்கு மட்டும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் செக்டார், ஐடி செக்டார், FMCGலேருந்து ஒரு இது எடுத்திருப்போம், இன்சூரன்ஸ்லேருந்து ஒன்று எடுத்திருப்போம். இன்சூரன்ஸ் மட்டும் ஸ்டாப் லாஸ் வாங்கும். அது வந்து அது மார்க்கெட்டோட நியூஸ் ட்ரிவனால வாங்கும். ஆனால் டெக்னிக்கல் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ என்னென்னா இது ரொம்ப ரஃப்லி என்ன நடக்கும்னா இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே ஏறி போயிடும். அந்த மாதிரிலாம் கூட நடக்கும். ஸோ அதனால் வந்து ஒரே செக்டாரில் வந்து 2 ஸ்டாக்கை செலக்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து HDFCயில் இந்த ஏரியாவில் நான் வந்து என்ட்ரி மார்க் பண்ணி காமிச்சேன்னா அதே மாதிரி அடுத்த ஸ்டாக் போகிறேன். வேறு என்ன, ஃபீனிக்ஸ் மில்ஸ், இது வந்து ரியல் எஸ்டேட் செக்டார். அப்போ நான் வந்து இது பழக்கப்பட்ட ஸ்டாக் மாதிரி இருக்குது. ஏன்னா இது அடிக்கடி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். இது நல்ல வாலட்டைல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இது. அதனால் வந்து நாங்கள் அடிக்கடி ட்ரேட் பண்ணுவோம் அது டீமோட சேர்ந்து. சின்ன மூவ்மெண்ட் எல்லாம் ஈஸியாக டக்கு டக்குன்னு கொடுக்கும். அதே மாதிரி சைடு வேஸில் போச்சுனாலும் ரொம்ப நாள் போகும். அந்த மாதிரி ஸ்டாக் இது.
ஓ, மார்க் பண்ணி தான் இருக்குது. ஓகே, இப்போ ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம பார்த்து என்ன பேட்டர்ன் சார், இது யாராவது ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஓகே, இப்போது சேனல் பேட்டர்ன் ஈஸியாக சொல்லிட்டீங்க. இது நான் வந்து வரையில சொல்லிட்டீங்க, வரைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் வந்து ட்ராயிங் எல்லாமே நான் வந்து ஹைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களால் வந்து இது பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு இனிஷியல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வேணும். அது ஸ்டார்டிங்கில் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரைய வந்துடும். ஓகே, இந்த மாதிரி வந்து சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் இருக்குது. இப்போ வந்து இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பேஸ் முடிஞ்சோடனே இங்கே இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த இம்பல்ஸும் ரொம்ப அக்ரெசிவாக இல்லை. இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு அக்யூமுலேஷன் வந்து பின்னாடி நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூமுலேஷன். இது அக்யூமுலேஷன். ஸோ அப்போ இப்போ இந்த ஜோனுக்குள்ளேயே நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா, ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்கிறது, சப்போர்ட் வந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்கிறது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இமீடியட்டாக எனக்கு ஒரு என்ட்ரி வேணும், அப்போ சேஃபான என்ட்ரி வேணும். பேஸ் முடிஞ்சு இன்னொரு பேஸ் ஸ்டார்ட் ஆகும்போது டக்குன்னு ஒரு மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்லேருந்து இந்த பேஸ் நடந்துருக்கு, ஆனால் நம்ம கேண்டில் இங்கே கிடச்சிருக்கணும். ஆனால் அது வச்சு ப்ரைஸ் கேப் நடந்ததுனால இவ்வளோ தூரம் போயிருக்கு. இப்போ இம்பல்ஸ் பேஸ் ஸ்டார்ட் ஆன உடனே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 6% கிட்ட வந்து போயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அக்யூமுலேஷன் ஆகிட்டு இருக்கு. ஒரு 8%குள்ளே மார்க்கெட் வந்து அக்யூமுலேஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஸ்விங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த அக்யூமுலேஷன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணணும். இதுக்கு மேலே வந்து ஒரு கேண்டில் கிடச்சது அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் கிடைக்குது? மார்க்கெட் வந்து ஒரு 6%. அப்போ டெக்னிக்கல் என்ட்ரி படி உங்களுக்கு 6% ஓகேவா? அதுக்கு ரிஸ்க் ரிவார்டு 3% தான் கிடச்சிருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை மார்க்கெட் வந்து ஃபேர்லி இப்போ திடீர்னு நீங்கள் போகுது, அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரேக் பண்ணுது. அப்போ மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸில் செல் பண்ணுறது இல்லை புட் ஆப்ஷன் பை பண்ணுறது அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸுங்கிறது அக்யூமுலேஷன். ஸோ ஆப்வியஸ்லி அக்யூமுலேஷனை உடச்சிருச்சு அப்படின்னாலே அடுத்து ஒன்று இம்பல்ஸ் இருக்கணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் இருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரணும். அப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம வந்து அலர்ட் போட்டு வச்சிருக்கணும். எந்த ரேஞ்சை முதல்ல உடைக்குதோ அலர்ட் வரும், டக்குன்னு ஒரு என்ட்ரியை போட்டு அந்த ரிஸ்க் ரிவார்டை செட் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு என்ட்ரி போட்டுட்டு நம்ம டேரெக்டாகவே வந்து என்ட்ரி போகலாம். ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. எப்படி பாசிட்டிவாக இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, இது கரெக்ஷனை முடிஞ்ச ஒரு இம்பல்ஸில் தான் அக்யூமுலேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட்டு மூவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ப்ராபபிலிட்டி, ஹை ப்ராபபிலிட்டி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது, கீழே போகாது. அந்த அளவுக்கு லேஸில் விட மாட்டாங்க. அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இதை பிரேக் பண்ணணும், இல்லை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது நம்ம சப்போர்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா அக்யூமுலேஷன் சப்போர்ட்டில் தானே எடுக்கிறோம். அப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு ஏதோ ஒரு என்ட்ரி கிடைக்குது, இந்த ரேஞ்சிலேருந்து என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா 8% நம்ம ஏன் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு கிரியேட்டிவிட்டி. அதாவது ஒரு டெக்னிக்கல் ட்ரேடராக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்தோம். 4 நாளைக்கு ஒரு விஷயங்கள் அதுக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள், அது வந்து எங்கே என்ட்ரி போகுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஆஃபில் 3 இல்லை, நான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் வந்து டெய்லியில் பார்த்து 4 ஹவர்லேயே ட்ரேட் எடுத்துருவோம். ஆனால் பிகினருக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது வீக்லியில் பார்த்து டெய்லி. இது வந்து ஆஃபில் 3i லிஸ்ட்டில் வந்து ஸ்டாக் தான். ஆமாம், ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் படி நமக்கு வந்து என்ட்ரி இங்கே ட்ரிகர் ஆகிருக்கு. டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு. ஆனால் வீக்லியில் பார்க்குறீங்க. இப்போ வந்து இப்போ தான் நீங்கள் இந்த ஸ்டாக் உங்களுக்கு லிஸ்ட்டில் கிடச்சிருக்கு. இப்போ போயிட்டு வீக்லியில் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. இப்போ டெய்லியில் என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? சேனல் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவோம், பிரேக் அவுட் ஆனது இந்த கேண்டில், இந்த டெக்னிக்கலாக இந்த கேண்டிலுக்கு மேலே தான் என்ட்ரி அப்படிங்கிறது போகணும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில், இதுக்கு மேலே தான் நீங்கள் என்ட்ரி அப்படிங்கிறது பார்க்கணும். டெய்லியில் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், எந்த கேண்டில் என்ட்ரி கிடைக்குதோ அதுக்கு மேலே என்ட்ரி பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து என்ட்ரி பாருங்கள். வீக்லியில் பிரேக் அவுட் நடந்து அதுக்கப்புறம் தான் டெய்லி என்ட்ரி. வீக்லியில் பிரேக் அவுட் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம வந்து டேரெக்டாக நான் வீக்லி அனாலிசிஸ் அப்ளை பண்ணுறேன். இங்கே என்ன நடந்திருக்கு? பிரேக் அவுட் ஃபெயிலியர். நம்ம இங்கே வந்து பிரேக் அவுட்டே இல்லை ஃபஸ்ட்டு. அப்போ இது வந்து மேலே போகிற மாதிரி போயிட்டு பையர்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. இது மெனிப்புலேஷனும் கிடையாது. ஆக்சுவலி மெனிப்புலேஷன்னா என்ன, மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு பை சைட் மெனிப்புலேஷன் இல்லை, செல் சைட் மெனிப்புலேஷன் நடந்திருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா
மேலே போகிற மாதிரி போயிட்டு மேலே எத்தனை பேர் இந்த கேண்டில் பார்த்து எல்லாரும் பை பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எந்த கேண்டில் என்ட்ரி கிடைக்காது அதுக்கு மேலே தான் என்ட்ரி. இந்த கேண்டிலுக்கு இந்த ப்ரைஸுக்கு மேலே தான் பையர்ஸ் வந்து ரெடியாக இருப்பாங்க. இப்போ இந்த ப்ரைஸ் என்ன 1689னா 1690 தான் பையர்ஸ் ஆக்டிவாக இருப்பாங்க. மார்க்கெட் அந்த ப்ரைஸுக்கே போகாமல் எந்த கேண்டில் வந்து நமக்கு மேலே என்ட்ரி காமிச்சதோ அந்த கேண்டில் தான், அந்த கேண்டிலோட லோ தான் நமக்கு மெனிப்புலேஷன் கன்ஃபர்மேஷன். அப்போ இந்த கேண்டில் கீழே மார்க்கெட் வந்துருச்சுன்னா மெனிப்புலேஷன். நான் ரஃப்லி சொன்ன மாதிரி மினிமம் 2 கேண்டில்லேருந்து 4 கேண்டில் மெனிப்புலேஷனை கன்ஃபார்ம் பண்ணலாம். கிளியராக 4வது கேண்டில் வந்து மெனிப்புலேஷன் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருச்சு. அப்போ நமக்கு இந்த இடத்துல பையிங் என்ட்ரி கிடையாது. அப்போ நம்ம இங்கே என்ன பிளான் பண்ணலாம்னா, டெக்னிக்கலாக இந்த சேனல் இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம்னா சேனல் கீழே வரைக்கும் நம்ம வந்து என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். எந்த கேண்டில் என்ட்ரி கிடைக்குதோ அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் 1:2. இப்போ ரீசன் ஏன் நான் உங்களை வந்து வீக்லி கேண்டில் பாருங்கள் நான் வந்து பிகினரை சொல்கிறேன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா டெய்லி பார்த்துட்டு 4 ஹவர்லேயே ட்ரேட் எடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்க, எந்த இடத்துலலாம் நீங்கள் ட்ராப் ஆவீங்களோ அந்த இடத்துல வந்து ஃபில்ட்ரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி, ஃபில்ட்ரேஷனை என்ன மல்டிபிள் அனாலிசிஸ், டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ஓகே அப்போ இது நம்ம என்ட்ரி போகலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் வரலாம். இப்போ தான் சார் நான் ஸ்விங் ட்ரேடிங்காக வரேன் அப்படின்னா டெய்லியில் அனலைஸ் பண்ணாதீங்க, வீக்லியில் மட்டுமே அனலைஸ் பண்ணுங்கள். அது உங்களை நிறைய ராங் என்ட்ரிஸ்லேருந்து சேவ் பண்ணும். சரி ஓகே, இப்போ நான் வந்து டெய்லியில் நான் இந்த என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டேன், டவுன் சைட் என்ட்ரி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் நான் டார்கெட்டை ஏம் பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய மெத்தட் வந்து 1:2. இப்போ எனக்கு வந்து இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் கிடச்சிருக்கு, இந்த கேண்டலுக்கு மேலே வந்து நான் லைட்டாக பஃபர் வச்சுருக்கேன். அதாவது இமீடியட்டாக ஒரு மெனிப்புலேஷன் நடந்தால் கூட நான் வந்து இதாகாத மாதிரி நான் வந்து வைக்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து 1:2னா இவ்வளோ தான். இந்த ஸ்விங் அப்படிங்கிறது மார்க்கெட் ஈஸியாக கொடுத்துரும். இப்போ நான் பார்க்குறேன் என்ட்ரியோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி என்ட்ரி கிடச்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஸ்டாக் எனக்கு வேண்டாம், என்ட்ரி கிடைக்காத ஸ்டாக் தான் வேணும். என்ட்ரி கிடச்சி ஏற்கனவே நமக்கு வந்து எவ்வளோ % மூவ் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய 6.8%ங்கிறது எனக்கு டார்கெட். அதில் ஆல்ரெடி மார்க்கெட் மூவ்மெண்ட் நடந்ததுனால நான் இதை வந்து கன்சிடர் பண்ணல. எனக்கு 3% தான் ஸ்டாப் லாஸ். அப்போ ஸ்டாப் லாஸ் ஃபேராக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ட்ரி பிளான் பண்ணணும். வேறு சிம்பிளான மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் 16 ஸ்டாக் செலக்ட் பண்ணுறீங்க, 16 ஸ்டாக்லேயும் ஏதாவது ஸ்டாக் என்ட்ரி கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து கொச்சின் ஷிப்யார்டுன்னு இருக்குது. கொச்சின் ஷிப்யார்டு வந்து ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக், வேறு ஒரு செக்டார் அது. ஓகே, இதுவுமே அனாலிசிஸில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தெரியுதா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பல்ஸை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டெக்னிக்கல் பிரேக் அவுட் வந்து இதுதான் அப்படின்னா இந்த கேண்டலோட டெக்னிக்கல் பிரேக் அவுட்டுங்க இதுதான், ஸ்ட்ராங்கான கேண்டலும் கூட. அப்போ இதுக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா 1:2 அப்படிங்கிறது எப்பயோ கொடுத்துருக்கோம். அது 1:3 கொடுத்துருச்சு. அதனால் அது நமக்கு எக்ஸஸ் டேட்டா தான் கொடுத்துருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி மிஸ் ஆகி போச்சு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் என்ட்ரி எங்கே வரலாம் ஏதாவது தெரியுதா? உங்களால் பார்க்க முடியுதா? இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே தான் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பேஸ்லேருந்து இன்னொரு பேஸ் எங்கே மாறுது? இங்கே மாறுது. வீக்லியில் ஒரு பேஸ்லேருந்து இன்னொரு பேஸ் வந்து இங்கே மாறி இருக்குது. அப்போது இந்த ரேஞ்சில் நமக்கு இன்ஸ்டியூஷனல் பையர் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ எனக்கு எந்த ஜோன் கிடச்சிருக்கு, நான் அந்த பழைய ஜோனை டெலீட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் இருக்காங்க. இப்போ நியர்லி அந்த ஜோனுக்கிட்ட தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. 1350ங்கிறது அந்த ஜோன்னா மார்க்கெட் 1450 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ நான் வந்து இதில் நான் இப்படி போட்டு வைக்கிறேன். மார்க்கெட் டெஃபினெட்லி இந்த ஜோன் வரும். ஏன்னா அந்த ஆர்டர் கலெக்ட் பண்ண தான் மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் அலர்ட் செட் பண்ணுறேன். அலர்ட் எப்படி செட் பண்ணுறோன்னு நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல போய் செட் பண்ணுறேன். மார்க்கெட் இங்கே வருது. அந்த உடனே அலர்ட் செட் பண்ணிவிட்டு என்னுடைய ரிஸ்க் ரிவார்டை நான் முன்னாடியே வந்து டயக்னைஸ் பண்ணிவிட்டு இந்த ரிஸ்க் ரிவார்டு எனக்கு ஓகே அப்படின்னா என்ட்ரி எடுக்கிறேன். 1:2 அப்படின்னா தாராளமாக ஹிட் ஆகும். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் செல்லர் ஜோனுங்கிறது இங்கே இருக்குது. அந்த அங்கே தான் வந்து ட்ரெண்டை மாற்றி விட்ருக்காங்க. இவ்வளோ தூரம் வரைக்கும் கண்டிப்பாக போகும். அப்போ இங்கேருந்து 1:2க்கு ஒரு என்ட்ரி கூட கிடைக்காது நமக்கு. இந்த ரேஞ்சில் ஏதோ ஒரு கேண்டில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அந்த கேண்டில் வந்து கொஞ்சம் ஈஸியாக அந்த ஜோனில் இந்த ஏரியாவில் கிடைக்குது அப்படின்னா கூட இந்த இடத்துல நீங்கள் ஏம் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி டிசைட் பண்ண முடியும். 1:3 கிடைக்குது, நம்முடைய டார்கெட்டோட அதிகமாகவே கிடைக்குது. அப்போ நம்ம வந்து என்ஷூர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு செட்டப் கிடைக்குதாங்கிறது மட்டும் நம்ம என்ஷூர் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. ரொம்ப சிம்பிளாக மார்க்கெட் வந்து எந்த பேஸில் இருக்குது, இப்போ கரெக்டாக என்ன இதில் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதை இம்பல்ஸை உடச்சிட்டு கரெக்ஷனை உடச்சிட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இம்பல்ஸ் பேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் மறுபடியும் ஆர்டர் கலெக்ஷனுக்காக கீழே வருது. இப்போ இது ஸ்டில் இது வந்து இம்பல்ஸில் தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே இம்பல்ஸ் தான். மார்க்கெட் இதையும் உடச்சிட்டு கீழே போனால் தான் கரெக்ஷன். ஸோ இவ்வளோ தான். ஸோ நான் என்னுடைய டெலிகிராம் ஐடி, நம்ம டீமோட டெலிகிராம் ஐடி வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன்.
ஸோ அந்த டெலகிராம் ஐடியில் நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் வந்து ஸ்டாக் ஃபில்டர் பண்ணி பழகுவீங்க இல்லையா? ஸோ அந்த ரேஞ்சில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா அந்த டெலகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து பிக்சரோடு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? சார் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்டாக் வந்து என்ட்ரி பார்க்கலான்னு இருக்கேன், என்னுடைய என்ட்ரி வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன், இது கரெக்டாக அப்படின்னு அனுப்பணும். ஸோ நான் பார்த்தாலும் இல்லை நம்ம டீம் மெம்பர்ஸ் யார் பார்த்தாலும் என்ட்ரி வந்து கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்ட் சார் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா நாங்கள் ரீகரெக்ட் பண்ணி அந்த ட்ராயிங்கை உங்களுக்கு திருப்பி அனுப்புவோம். இல்லை சார் இந்த என்ட்ரி வந்து இப்படி கிடையாது, இது இப்படி ரீசன் வந்து இதுதான் அப்படின்னு உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்பும். அது வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது இதாகிடும். இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போ 16 ஸ்டாக் வந்து ஃபில்டர் பண்ணி இதாக எடுக்கிறதுக்கு ஒரு பிகினர் ட்ரேடருக்கு எவ்வளோ ரஃப்லி எவ்வளோ டைம் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு மாதத்துக்கு ஒரு 2 மணி நேரம் கூட வச்சுக்கோங்களேன், டபுளாகவே வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு நம்மளால் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் கூட ஒதுக்க முடியாது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆன் மார்க்கெட் ஹவரில் கிடையாது. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இப்போது காலையில் வந்து உட்காந்துருக்கீங்க, மார்க்கெட் ஒரு என்ன ஆகுதுன்னா அப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. மார்க்கெட் முடிஞ்சு போச்சு, 3:30க்கு மார்க்கெட் முடிஞ்சு போச்சு, 3:30க்கு அப்புறம் உட்காந்து பண்ணலாம், சாட்டர்டே சண்டேல உட்காந்து பண்ணலாம். பெஸ்ட்டு மெத்தட் டு அனலைஸ் ஸ்டாக்ஸ் வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா மார்க்கெட்டில் எப்பயுமே நாங்கள் வந்து ஒரு மாதம் முடிஞ்சு இன்னொரு மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் மே மந்த் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. மே மந்த் முடியுதுன்னா மே மந்தோட லாஸ்ட்டு சாட்டர்டே சண்டே எதுன்னு பார்ப்போம். அந்த சாட்டர்டே சண்டே வந்து சாட்டர்டே அனலைஸ் பண்ணிவிட்டு ஜூன் மந்த் ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம செலக்ட் பண்ணியாச்சுன்னா எல்லா ஸ்டாக்கும் ஒரே நாள் என்ட்ரி கிடச்சிடாது. நான் எந்த ஸ்டாக்கில் இப்போ ஒரு 16 ஸ்டாக்னா 16 ஸ்டாக்குக்கு என்ட்ரி ஐடென்டிஃபை பண்ணி ரெடியாக வச்சுருப்போம். அதில் ஃபஸ்ட்டு எந்த ஸ்டாக்கில் 4 ஸ்டாக்கில் என்ட்ரி கிடைக்குது, வித்தின் 5 டேஸ்க்குள்ளே எங்களுக்கு ஒரு 4 ஸ்டாக் 5 ஸ்டாக்கில் என்ட்ரி கிடைக்கும். அந்த என்ட்ரியில் பெஸ்ட்டு எது ரிஸ்க் ரிவார்டு எனக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து என்ட்ரி போகும். அப்போது கரெக்டான இப்போ நமக்கு வந்து லேட்டாக கிடைக்குது, சில ஸ்டாக் வந்து செகண்ட் வீக் ஆஃப் த டைமிங்கில் தான் என்ட்ரி கிடைக்கும். லேட்டாக கிடைக்கிது மீன்ஸ் அது வந்து ஒஸ்ட்டு கிடையாது. லேட்டாக கிடைக்கிறது உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு ஈஸியாக இருந்ததுன்னா சம்டைம்ஸ் செகண்ட் வீக்கில் கிடைக்கிறது உடனே டார்கெட் போயிடும், ஃபஸ்ட் வீக்கில் கிடைச்சது லேட்டாக டார்கெட் போகும். இந்த மாதிரிலாம் சில விஷயம் நடக்கும். ஆனால் எக்காரணம் கொண்டு நீங்கள் ரூல்ஸ் ஒபே பண்ணக்கூடாது, வேறு செக்டார்லேருந்து ஸ்டாக் எடுத்துடக்கூடாது, ரிஸ்க் ரிவார்டு அதிகமாக போயிடக்கூடாது. மோர் தென் 5% மேலே ரிஸ்க் வைக்க வேண்டாம். 2 to 3% இப்போ நம்ம பார்த்தீங்களா மேக்ஸிமம் ஸ்டாக்கு 3%, 4%க்குள்ளே 5%க்குள்ளே தான் நம்ம ஸ்டாப் லாஸே பார்த்துருப்போம். 10%க்கு மேலே இருந்துச்சுன்னா நான் சொன்ன அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஜோனை 2ஆக பிரிங்க, அந்த ஜோனோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே டச் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு எந்த என்ட்ரி ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் அதுவுமே நமக்கு வந்து மோர் தென் 5%க்கு வராது. ஸோ அதுதான் ட்ரிக், வேறு ஒன்றுமே கிடையாது. அதை நம்ம டெலகிராம் ஐடி ஷேர் பண்ணுறது இல்லையா, அதில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். உங்களுடைய என்ன எரர்ஸ் இருக்கோ அது இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிடும். புரியுதுங்களா? அதே மாதிரி இண்டிகேட்டர் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஸ்விங் ட்ரேடிங் டூல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 months நீங்கள் ஆஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்கிரேடிங் போயிட்டு இருக்குது, அப்கிரேட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை அந்த டூலை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 10 minutes வீடியோ இருக்கும், அதுவுமே நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம். அந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் வியூவில் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும், ப்ரோக்கரேஜில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் வந்து எனி எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர் சப்போர்ட் ஆகாது. சரிங்களா? நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. ஜெரோதாவில் நான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. அப்படி யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஒரு விஷயம் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய ப்ரோக்கரேஜில் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. ட்ரேடிங் வியூங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் யாரோட டேட்டா எந்த டேட்டா வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஒரு நாலேஜ் கிரியேட் பண்ணுறதுனால தான் ட்ரேடிங் வியூ ரன் ஆகிட்டு இருக்குது. அதனால் இப்போ நான் ஒரு நாலேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அந்த நாலேஜ் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரேடிங் வியூ ஐடி, உங்களுடைய நேம், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், நான் என்ன கேட்குறேன்னா அதை மட்டும் நம்மளுடைய டீமுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. அவங்க உங்களுக்கு மேக்ஸிமம் நாளைக்கு ஆக்சஸ் கொடுக்க முடியாது, வித்தின் மண்டேக்குள்ளே உங்களுக்கு ஆக்சஸ் வந்துடும். எல்லாருக்குமே ஆக்சஸ் கொடுக்கணும் இல்லையா? அதனால் வித்தின் மண்டேக்குள்ளே ஆக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துடும். ட்ரேடிங் வியூ ஐடியோட என்ன டீட்டெயில் அனுப்ப சொன்னால் அதை மட்டும் கொஞ்சம் அனுப்பி விட்ருங்க, அவ்வளோதான். ஸோ நான் சொன்ன மாதிரி முக்கியமாக இந்த ரூல்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1:2 இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 1:2னா 1:2 தான், அதுக்கு மேலே போக வேண்டாம். 1:3, 1:4 போனீங்கன்னா விச் மீன்ஸ் நீங்களே உங்களுடைய வெயிட்டிங் பீரியடை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு ஸ்டாக் வந்து 2 வாரத்தில் டார்கெட் போகுது அப்படின்னா, இல்லை 1 மாதம் ஆனாலும் பரவாயில்லங்கிறத அக்செப்ட் பண்ணி என்ட்ரி போகிறீங்கிறது அர்த்தம். விச் மீன்ஸ் ஹை ரிஸ்க் ரிவார்டு வந்து நல்ல ப்ராஃபிட் வருமே அப்படின்னா அது வரும். ஆனால் அதுக்கு தயாராக நீங்கள் உங்களுடைய மென்டாலிட்டி வந்து ஓகேவா, என்னால் வந்து 1 மாதம் வெயிட் பண்ண முடியும், ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி எடுத்து 1 மாதம் வெயிட் பண்ண முடியுமா, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது மேக்ஸிமம் 4 ஸ்டாக்குக்கு மேலே போக வேண்டாம். மினிமம் 2 ஸ்டாக் நீங்கள் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கண்டிப்பாக வேறு செக்டார்லேருந்து நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் பெரிய எப்படி சொல்கிறது குதிரை கொம்பலாக கிடையாது. ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணணும், அந்த ஸ்டாக்கில் எங்கே பையர்ஸ் செல்லர்ஸ் அக்ரெசிவாக வராங்க போகிறாங்க, எங்கெங்கெல்லாம் ரிவர்சல்ஸ் நடக்குது, இது என்ன பேட்டர்னில் இப்போ கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அந்த பேட்டர்ன் முடிஞ்சிச்சுன்னா அந்த பேட்டர்னுக்கு என்ன ரிசல்ட் அது கொடுக்கும், இவ்வளோ தான் தெரியணும் நமக்கு. வேறு எதுவும் தெரிய தேவையில்லை. இன்ட்ராடேனா அது கொஞ்சம் ரிஸ்கி.
உடனே மாறும். 5 மினிட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க, அது ஒரு டார்கெட் கொடுக்கும். 15 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணி அது ஒரு டார்கெட் கொடுக்கும். ஆனால் அதெல்லாம் அந்த பிரச்சனையான ஸ்விங் ட்ரேடிங்கில் கிடையாது. வீக்லி அனாலிசிஸ், டெய்லி என்ட்ரி, ஹை அக்யூரசி நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மெத்தட்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். பட் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி வரும், சார் நான் வந்து டேரெக்டாக நான் வந்து இப்போது இன்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணலாமான்னு தேவை கிடையாது. இன்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ் உங்களுக்கு கிடைக்கல, இப்போ டபிள்யூ பேட்டர்ன் கிடச்சிருக்கு, இல்லை கப் பேட்டர்ன் கிடச்சிருக்கு, இல்லை ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு, இப்போ ஒரு பேஸ்லேருந்து இன்னொரு பேஸ் போயிருக்கு, இன்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ் என்னால் பார்க்க முடியல, அங்கே இன்ஸ்டியூஷனல் ப்ரெசன்ஸ் இல்லை அப்படின்னா கூட நம்ம பார்த்த மெத்தட்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே வித்தின் ஒரு 1 மந்த்துக்குள்ளே டார்கெட் போயிடும் அப்படிங்கிறதுனால எல்லா மெத்தடும் ஒரே ஸ்டாக்ஸில் வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க, இன்னொரு ஸ்டாக்கில் கப் அண்ட் கேண்டில் வந்திருக்கும், இன்னொரு ஸ்டாக்கில் ட்ரெண்ட் லைன் வந்திருக்கும். ஸோ இவ்வளோ தான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு எது பார்க்க உடனே அந்த டெம்பரரி டேட்டா தான் நமக்கு தேவை. அதாவது இப்போ இருக்க என்ன நடந்துகிட்டு இருக்கோ அந்த டேட்டா தான், இந்த கரண்ட் டேட்டா தான் தேவை. இப்போ இந்த டேட்டா தான் நமக்கு தேவை. இப்போ நான் போயிட்டு இப்போ எனக்கு ஒரு அனலைசிஸ் நடக்குது, நான் போயிட்டு பழைய டேட்டா இங்கே என்ன நடந்திருக்கு, இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு இது தெரிஞ்சால் போதும். ஏன்னா இது இங்கே ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது நம்மளுடைய ட்ரேட் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடும் இல்லையா? அப்போ நான் பழைய டேட்டாலாம் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் எக்ஸஸ் டேட்டாவை நம்ம ரெஃபர் பண்ணணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் டேட்டாவும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ இந்த ஸ்விங் ட்ரேடிங் இண்டிகேட்டரே வந்து நான் உங்களுக்கு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்காக. கண்டிப்பாக இது தேவை. ஒரு பிகினர் உள்ளே வந்திருக்கீங்க மார்க்கெட்டுக்குள்ளே அப்படின்னா, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எங்கே ஆக்டிவாக இருக்காங்க, உண்மையிலே அது வந்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிளெயின் என்ட்ரிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பிளெயின் என்ட்ரினா என்ன, மார்க்கெட் வந்து ஃப்ரீ ஃபால் ஆகிட்டு இருக்கும். இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபால் ஆகிட்டு இருக்கும். இன்பிட்வீனில் ஏதோ ஒரு பையர் வருவாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஃபெயில் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கே என்ட்ரி பார்க்கணுமோ அங்கே தான் பார்க்கணும். அப்போ என்ட்ரி பார்க்குற இடத்துல கிராஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த டூல். பையர்ஸ் வந்திருக்காங்களா, செல்லர்ஸ் வந்திருக்காங்களா, பையர்ஸ் லீடில் இருக்காங்களா, செல்லர்ஸ் லீடில் இருக்காங்களா அப்படிங்கிறத எக்கனாசி டூல் மாற்றி சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஒரு ரீகன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஆமாம், இந்த ஏரியாவில் பையர்ஸ் வந்திருக்காங்க, நீங்கள் வந்து பையிங் பார்க்குறீங்களா, அப்போ கரெக்டான என்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் போர்ஷன். வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ஸ்க்ரீனர் லிங்க்கும் டெலிகிராம் ஐடி எப்படி நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம், சாரி ட்ரேடிங் ஐடி நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். வேறு